எல்லோருக்கும் வணக்கம். இலங்கை நிர்வாக சேவை வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சை மற்றும் முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் சேவையில் உள்ள அலுவலர்களை அதன் அதிசிறப்பு தரத்துக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சை ஆகிய பரீட்சைகளை எதிர்பார்க்கின்ற அவற்றுக்கு தோற்றுகின்ற பரீட்சார்த்திகளை இலக்கு குழுக்களாக கொண்ட 2025 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சேலமர்வு தொடரில் இன்று பொது நிர்வாகம் தொடர்பான விடய ஆய்வு 1 அல்லது தாபன செயல் ஒழுங்குகள் மற்றும் பொது சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் தொடர்பான வினாத்தாளுக்கான 2வது செயலமர்வில் சந்திக்கிறோம். கடந்த செயலமர்வில் தாபன விதிக்கோவையின் 1ஆம் தொகுதி அத்தியாயம் 18 மற்றும் 19 ஆகியவற்றை உள்ளடக்கியதாக உத்தியோகபூர்வ வாசஸ்தலங்கள் மற்றும் அரச இல்லங்கள் ஆகிய விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடி இருந்தோம். தாமதமாக இணைந்தவர்கள் இந்த விடயங்களை இழந்துவிடக்கூடாது என்கிற நோக்கம் கருதி கடந்த செயலமர்வில் கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் தொடர்பான ஆவணங்கள், அதற்கான காணொளிகள் என்பவற்றை எங்களுடைய குழுக்களில் பகிர்ந்திருப்பேன். எல்லாருக்கும் பெரும்பாலானவர்கள் அவற்றை பெற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். முக்கியமாக உங்களை நான் திரும்ப திரும்ப கேட்கக்கூடியது, நீங்கள் செலவு செய்கிற நேரம், பணம், உங்களுடைய முயற்சி வீணாகி போயிடக்கூடாது என்றால் இந்த விடயத்தை திரும்ப திரும்ப பாருங்க. குழுக்களில் பகிரப்படுகிற எல்லா விடயங்களின் மீது கவனம் செலுத்துங்கள். குழுக்களில் போடப்படுகிற வினாத்தாள்கள் கிடைத்தால் அந்த வினாத்தாள்களை அச்சிட்டு அவற்றை பயிற்சி செய்து கொண்டு செயலமர்வுக்கு வாருங்கள். அதுபோல உங்களை இயலுமான வரைக்கும் செலவை சிக்கனப்படுத்துகிற விதமாகத்தான் நான் சிந்திக்கிறது. உடனடியாக ஓடிப்போங்கோ, புத்தகத்தை வாங்குங்கோ, முழுசா புத்தகத்தை பிரிண்ட் பண்ணி அதை கட்டிக்கொள்ளுங்கோ, இந்த மாதிரியாக அதை நான் சொல்ல இல்லை. உங்கள்கிட்ட நாங்கள் கலந்துரையாடுகிற அந்தந்த பகுதிகளுக்குரிய அத்தியாயங்கள் அல்லது அவற்றோடு தொடர்புடைய பாடப்பரப்புகளை ஒன்றாக தொகுத்து உங்களுக்கு ஆவணங்களாக தருகிறேன். நீங்கள் அவற்றை அச்சிட்டுக் கொள்வதன் மூலமாக ஏற்கனவே நாங்கள் கலந்துரையாடிய செயலமர்வின் காணொளிகள் உதவியோடு அந்த ஆவணங்களையும் பயன்படுத்தி மீளம் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, இப்போ நாங்கள் பாடப்பரப்புக்குள்ள போவோம். இந்த வகையான எங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு வழி வரைபடம் தரக்கூடிய மாதிரி வினாத்தாள் ஒன்று பகிரப்பட்டிருந்தது. என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால் அரச இல்லங்களுக்கு செலுத்தப்படுகின்ற வாடகை தொடர்பான விடயத்திற்கு நாங்கள் செல்லும் 18வது வினாக்கள் வரையிலான வினாக்களுக்கு நாங்கள் கடந்த செயலமர்வில் பதிலளித்திருக்கிறோம் என்று நம்ப. சரிதானே? இத 13வது வினா, 18வது வினா 2 வினாவையும் ஒரே வகையாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அவற்றுக்குரிய உபபிரிவுகளாக 14, 15, 16 மற்றும் 17 ஆகியவற்றை உள்ளடக்கியதாக கடந்த செயலமர்வில் நாங்கள் விளக்கமாகவும் சோர்வில்லாமலும் அழகாக அந்த விடயங்களை பேசி நிறைவு செய்திருக்கிறோம். ஆகவே அந்த இடங்களின் மீது மீண்டும் கவனம் செலுத்தாமல் நாங்கள் விட்ட இடத்துல இருந்து எங்களுடைய கலந்துரையாடலை தொடரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ ஏற்கனவே 18வது அத்தியாயம் உத்தியோகபூர்வ வாசஸ்தலங்கள் என்பது 2 பக்கங்களை கொண்டது. அதை நிறைவாக பேசி நிறைவு செய்திருக்கிறோம். அதுபோல 19வது அத்தியாயத்தில் அரச இல்லங்கள் இவற்றினுடைய வகைப்பாடு தொடர்பாக இந்த அரச இல்லங்களை வகைப்படுத்துதல், நிர்மாணித்தல் என்கிற விடயங்கள், இல்லங்களை தரப்படுத்தல் என்பதனை நாங்கள் அதை விட்டு கடந்து சென்றோம். இல்லங்களை தரப்படுத்தல் தொடர்பாக நான் உங்களோடு பேசுகிறேன். இல்லங்களை ஒதுக்கி கொடுப்பது தொடர்பான 4 பிரதான அதனுடைய கூறுகளை உள்ளடக்கியதாக 4 வினாக்கள் தயாரிக்கப்பட்டு அத்தோடு முழுமையாக 4வது பிரிவை முழுமையாக ஒரு கட்டுரை வினாவாக குறிப்பாக இலங்கை நிர்வாக சேவையின் வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சைக்கு இது தொடர்பிலான ஒரு உள்ளக சுற்று நிருபம் அல்லது ஒரு வழிகாட்டல் கோவை ஒன்றினை நீங்கள் வரையும்படி கேட்கப்பட்டார்.
இல்லங்களை ஒதுக்கி கொடுப்பதில் பல்வேறு விதமான குறைபாடுகள் காணப்படுகிறது என்பது போன்ற ஒரு விடை ஆய்வு தரப்பட்டு அந்த குறைபாடுகளை நீக்கும் பொருட்டு முறைமை பின்பற்றப்பட வேண்டிய முறைமை தொடர்பில் தாங்கள் முன்வைக்கக்கூடிய ஆலோசனைகள் அல்லது தாங்கள் அதற்கு வரையக்கூடிய ஒரு உள்ளக சுற்றறிக்கை நிலையியல் கட்டளை போன்ற ஏதோ ஒரு விஷயம் இதுல இருக்கக்கூடிய 4வது பிரிவை உங்களுக்கு முழுமையாக தெரியுமா என்று பார்ப்பதற்குரிய ஒரு வினா அதை கேட்கலாம். ஆகக்கூடியது 8 வினா, 8 புள்ளிகளுக்கு அந்த வினாவை எங்கள்கிட்ட கேட்கலாம் என்கிற அடிப்படையில் அழகாக அதை நாங்கள் பேசி இருக்கிறோம். இந்த இல்லங்களை தரப்படுத்தல் என்கிற 3வது பகுதி தொடர்பில் நான் உங்களோடு சிறிதாக பேச விரும்புகிறேன். இது இங்க 2 விதமாக தரப்பட்டிருக்கு. இல்லங்களினுடைய தரம், அவற்றின் சதுர அடி, அவற்றுக்கான பிளான் நம்பர், மாதிரி திட்ட இலக்கம். சரிதானே? இது கட்டடங்கள் திணைக்களம் இவற்றை அமைக்கிற போது அல்லது ஏனையவர்கள் மூலமாக அமைக்கிற போது அதற்கென்று சொல்லி ஏற்கனவே வரையப்பட்ட ஒரு திட்டம் ஒன்று இருக்கும், ஒரு பிளான், ஒரு பில்டிங் பிளான் ஒன்று இருக்கும். அந்த பிளானுக்கு ஒரு இலக்கம் இருக்கு. இந்த விடயத்தை நீங்கள் தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் அல்லது தொழில்நுட்ப உதவியாளர்களிடம் கேட்டால் அவர்கள் மேலதிகமாக அதை என்ன என்று சொல்லுவார்கள். உங்களுக்கு அதை பற்றி அதிகம் தேவையில்லை. இது ஒரு தகவல். இதுல தரம் 1, தரம் 2, 3, 4, 5, 5A இது யாருக்குரியது என்பது தொடர்பாக தாபன விதிக்கோவில செய்யப்பட்டுள்ள ஏற்பாடு அது 2006ஆம் ஆண்டு சம்பள சுற்றறிக்கைக்கு முன்பாக இந்த விடயம் பேசப்பட்டிருந்தது. முதல்ல ஆண்டு சம்பளம் என்றுதான் குறிப்பிட்டிருந்தார். ஆண்டுக்கு இவ்வளவு சம்பளம் என்று சொல்லித்தான் அதை குறிப்பிட்டிருந்தார். சரிதானே? இப்போ அந்த ஆண்டு சம்பளம் என்பது 2006 2013 சம்பள சுற்றறிக்கைகளுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் சொல்லப்பட்ட ஒரு விடயம். இதை சரியாக குறிப்பிடுகிறார்கள் என்பது தொடர்பில் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். அது தாபன விதிக்கோவையில மாற்றப்படவும் இல்லை. இப்ப நான் உங்களுக்கு இலகுவாக சொல்லி தருகிறேன். நான் சொல்லுவது மிக துல்லியமானதல்ல. இப்ப இதுல இல்லாத ஒரு விடயத்தை உங்கள்கிட்ட கேள்வி கேட்க மாட்டார்கள். இது தொடர்பில் மேலதிக சுற்றறிக்கைகள் வரவும் இல்லை. தரம் 1 என்பது யாருக்குரியது? நீங்க சாதாரணமாக இது கனிஷ்ட தர அலுவலர்களுக்குரியது என்று நினைத்துக் கொள்ளுங்க, இலகுவாக புரிந்து கொள்வதற்காக. சிற்றூழியர் தர அல்லது சாரதிகள் தரத்தில் இருக்கக்கூடிய கனிஷ்ட தர அலுவலருக்கு கொடுக்கிற ஒரு இல்லம். 2வது தரம் என்கிறது முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்கள் சேவையில் தரம் 3 அல்லது அதற்கு சமமான நிலையில இருக்கிறாங்க. அதுபோல 3 என்பது MSO 2ல இருக்கிறார்கள் அல்லது அதற்கு சமமானாக்கள் என்று நினைக்கிறேன். அதுபோல 4 MSO 1 அல்லது அதற்கு சமமான சம்பள பணிகள். 5 என்பது MSO சுப்ரா கிரேட், அதுபோல ஸ்டாஃப் ஆபீசர்ஸ், ஸ்டாஃப் கிரேட் ஆபீசர்ஸ். 5A என்கிறது எக்ஸிக்யூட்டிவ் லெவல் ஆபீசர், நிறைவேற்று தர பதவிகளை சேர்ந்த அலுவலர்கள் என்பதாக நினைத்துக் கொள்ளுங்க. இதை இலகுவாக விளங்கிக் கொள்ளுங்கள். இதற்கு ஒரு சம்பள விளக்கம் ஒன்று தந்திருக்கிறோம். யார் யாருக்கு அது மேலிருந்து கீழாக அமையும்படி அதை கொடுத்துக்கிறார்கள். இல்லங்களை தரப்படுத்துதல் என்கிறத உத்தியோகத்தருடைய மாத சம்பளம் என்றுதான் இங்க போட்டிருக்கார்கள். முதல் இது வருகிற நேரத்தில் ஆண்டு சம்பளம் என்றுதான் இருந்தது. பின்னர் இதை மாத சம்பளம் என மாற்றி இருக்கிறார்கள். இப்போ இது அப்டேட் பண்ணப்பட்டது கூட 2013. சரிதானே? இதற்கு பின்னாலே எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னா இந்த 30,175 ரூபாவுக்கு மேற்படாத சம்பளத்தை பெறுகின்ற பதவி நிலை உத்தியோகத்தர் என்று சொல்லி ஒரு ஆளுமே இருக்க மாட்டேன். எந்த ஒரு பதவி நிலை உத்தியோகத்திற்கும் 30,175 ரூபாவுக்கு மேற்பட்ட சம்பளம் தான் இருக்கும். அப்ப இதுல இருக்கிற விடயத்தை நீங்கள் சம்பள படிநிலை பெரிய அளவுக்கு கணக்கில் கொள்ள தேவையில்லை. ஆனால் உங்களுடைய ஞாபகத்துக்காக இது 6 தரங்களில் இருக்கிறது என்றும் உத்தியோகத்தர்களை 6 விதமாக தரப்படுத்தி இருக்கிறார்கள். அவற்றுக்கு சதுர அடி மற்றும் மாதிரி திட்ட இலக்கம் என்பவை இருக்கிறது. இதை உள்ளடக்கியதாக ஒரு அட்டவணை ஒன்று தயாரித்து நான் குழுக்களில் பகிர்ந்திருக்கிறேன். நீங்கள் இதையும் அதையும் சேர்த்து ஒன்றாக பார்க்கும் விதமாக அது தயாரித்து இன்று சேலமர்வு ஆரம்பிப்பதற்கு சிறிது நேரத்துக்கு முன்பாக பகிர்ந்திருக்கிறேன். அப்ப அந்த பகுதியை நீங்கள் பார்த்து கொண்டால் போதுமானது. அதற்கு மேலே அதில் சொல்றதுக்கு எதுவும் இல்லை. அதில் இல்லங்களினுடைய தரம், அதற்கு உரித்தான உத்தியோகத்தருடைய தரம், அதற்குரிய பரப்பளவு, மாதிரி திட்ட இலக்கம் என்பவற்றை ஒன்றாக இணைத்து அது தயாரிக்கப்பட்டிருக்கிறது.
அவற்றை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நான் அதை கொஞ்சம் காட்டு, சரியா? இந்த அமைப்பில் தயாரிக்கப்பட்டு குழுவில் பகிர்ந்திருக்கிறேன். தாமதமாக அதை குழுவை கவனிக்காதவர்கள் நீங்கள் சேரமர்வு நிறைவு பெற்ற பிறகு அதை பார்க்கக்கூடியதாக இருக்கு. இல்லங்களினுடைய தரம், அதை பெறுவதற்கு தகமையுடைய உத்தியோகத்தர் வகுப்பு, மற்றது அதனுடைய சதுர அடி அளவு, மாதிரி திட்ட இலக்கம் என்பவை இருக்கிறது. இந்த விடயத்தை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. பெரும்பாலும் இது தற்போது இருக்கக்கூடிய நடைமுறையிலிருந்து பெரிய அளவு விலகலை கொண்டிருப்பதன் காரணமாக இதற்குள்ள வினாக்கள் வருவதற்குரிய இந்த சம்பள அளவு திட்டங்களுக்குள்ள வினாக்கள் வருவதற்குரிய வாய்ப்பு குறைவு. ஆனால் இல்லத்தினுடைய சதுர அடி அளவை போட்டு சில வேளைகளில் மாதிரி திட்ட இலக்கம் போன்றவற்றை போட்டு சில பரீட்சைகளுக்கு கேட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தொழில்நுட்ப உத்தியோகத்தர்களுடைய பரீட்சை, தினத்திர மகான் தடை பரீட்சை, அதுல கேட்கப்பட்டிருக்குது. அவர்களுக்கு இது முக்கியமான ஒரு விடயம் என்கிற அடிப்படையில் நாங்கள் இதையும் தவற விட வேண்டாம். ஓரளவுக்கு நினைச்சு பாருங்க, ஞாபகம் வச்சிருக்க முயற்சி செய்யுங்க. மறந்து போனால் ஓரளவுக்கு நினைச்சு பார்த்து திரும்ப ஒருக்கா சொல்லி பாருங்க. மிக கடினப்பட்டு இது கட்டாயம் வரக்கூடிய ஒரு பகுதி என்கிற அளவில் நான் உங்கள்கிட்ட திணிக்க இல்லை. தெரிந்திருந்தால் நல்லது, அவ்வளவுதான் சொல்ல முடியாது. அந்த பகுதியை கொஞ்சம் பார்த்து கொள்வது நல்லது, சரிதானே? இப்போ நாங்கள் இனி இல்லங்களினுடைய வாடகை தொடர்பான விடய பரப்புக்குள்ள போவோம். இதுதான் நாங்கள் இப்போ எங்களை கையில இருக்கக்கூடிய அடுத்ததாக நாங்கள் பார்க்க வேண்டிய வினாவாக இருக்கும். இல்ல வாடகை என்பது தொடர்பாக நாங்கள் பேச வேண்டி இல்ல வாடகை என்பது தொடர்பாக 18வது வினா. அரசு இல்லம் ஒன்றினை வழங்குவதற்காக அலுவலர் ஒருவரை தேர்ந்தெடுக்கும் முறையின் படிமுறை நடைமுறைகளை சுருக்கமாக விளக்குக என்பது வரையும் பார்த்து நிறைவு செய்திருக்கிறோம். இப்ப நாங்கள் இனி 19வது வினாவில் இருந்து கதைப்போம். அட்டவணைப்படுத்தப்பட்ட இல்லம் ஒன்றினை பெறுவதற்கு கண்டு வர வேண்டுவது உரித்தற்றவரான அலுவலர் ஒருவருக்கு ஒதுக்கி கொடுக்கப்பட்ட இல்லத்தின் தன்மைக்கேற்ப அவரிடம் அறவீடு செய்யப்படும் வாடகையும் வேறுபடும். இக்கூற்றினை தெளிவுபடுத்துக என்று கேட்டிருக்கிறாங்க. அட்டவணைப்படுத்தப்பட்ட இல்லம் ஒன்றினை பெறுவதற்கு உரித்தற்றவரான அலுவலர். இந்த அட்டவணைப்படுத்தப்பட்ட இல்லம் என்றால் என்ன என்பதை புதிதாக இணைந்தவர்கள் புரிந்து கொள்வதற்காக நான் எளிமையாக சொல்லி தொடர்ந்து நகர்கிறேன். ஒரு உத்தியோகத்தருடைய பதவிக்கென அல்லது அவருடைய சேவை தரத்துக்கென ஒதுக்கப்பட்ட இல்லம் அட்டவணைப்படுத்தப்பட்ட இல்லம். இப்ப பிரதேச செயலருக்குரிய வதிவிடம் அல்லது திட்டப்பணிப்பாளருக்குரிய வதிவிடம், மேலதிக அரசாங்க அதிபருக்குரிய வதிவிடம் என்பது போல ஒதுக்கப்பட்டிருந்தது. அதாவது அந்தந்த பதவிக்கு என்று சொல்லி குவார்டர்ஸ் இருக்குமாக இருந்தா, இது சிஏ குவார்டர்ஸ், இது சிஐஏ குவார்டர்ஸ், இது அடிஷனல் சிஏ குவார்டர்ஸ் என்று நீங்க சொல்லுவீங்க. அப்படி இருந்தால் அது அட்டவணைப்படுத்தப்பட்ட இல்லம், சரியா? அவ்வாறான அட்டவணைப்படுத்தப்பட்ட இல்லம் ஒன்று இல்லாவிட்டால் பொது சேவை இல்லம், அதாவது அவருக்கு இருக்கிறதுல ஒரு வீட்டை கொடுப்பார்கள், அவருக்கு என்று சொல்லி பர்டிகுலரா ஒரு வீடு இருக்காது, அதை நாங்கள் பொது சேவை இல்லம். அட்டவணைப்படுத்தப்பட்ட இல்லம், பொது சேவை இல்லம் என அரச விடுதிகளை, அரச இல்லங்களை இரண்டாக பிரிக்கலாம் என்பதை வைத்துக்கொண்டு தொடர்ந்து பேசுகிறேன். அட்டவணைப்படுத்தப்பட்ட இல்லம் ஒன்றினை பெறுவதற்கு உரித்தற்றவரான அலுவலர் ஒருவருக்கு ஒதுக்கி கொடுக்கப்பட்ட இல்லத்தின் தன்மைக்கேற்ப அவரிடம் அறவீடு செய்யப்படும் வாடகையும் வேறுபடும். இது ஒரு கூற்று, சரிதானே? அட்டவணைப்படுத்தப்பட்ட இல்லத்துக்கு உரித்தில்லாதவருக்கு பொதுச்சேவை இல்லம் ஒன்று ஒதுக்கி கொடுக்கப்படும். அப்போ பொதுச்சேவை இல்லம் ஒன்று அவருக்கு ஒதுக்கி கொடுக்கப்படுகிற போது அந்த இல்லத்தின் தன்மைக்கேற்ப அவரிடம் அறவீடு செய்யப்படுகின்ற வாடகையின் அளவும் வேறுபடும். அது எப்படி வேறுபடும் என்பதை நீங்கள் வழங்கப்படுத்துங்கோ என்று கேட்கிறாங்க. அது தாவர விதிக்கோயில அதை பற்றி சொல்லி இருக்கிற விடயத்தை கதையுங்கள் என்று சொல்லி கேட்கிறேன், சரியா? அப்ப பாருங்க, இதுல 5.2 பகுதியில இருக்கக்கூடிய விடயத்தை தான் அவர் கேட்கிறேன். அரச இல்லம் ஒன்றில் வசிப்பதற்காக அரச உத்தியோகத்தரின் சம்பளத்தில் இருந்து பின்வருமாறு வாடகை அறவிடப்படும் என்பது 5வதுல கீழே சொல்லப்படுகிற விடயங்களுக்கும் சேர்த்து 5.3, 5.4, 5.5, 5.6 என்பவற்றை உள்ளடக்கியதாக சொல்லப்படுகிற விடயம் 5.1. அரச இல்லம் ஒன்றில் வசிப்பதற்காக அங்க குடியிருக்கக்கூடிய உத்தியோகத்தர்கிட்ட
வாடகை அறவீடு செய்யப்படுவது. இங்க 5.2 நாங்கள் தனியாக பார்ப்போம். அட்டவணைப்படுத்தப்பட்ட இல்லம் ஒன்றை பெறுவதற்கு உரித்தற்ற ஒரு உத்தியோகத்திற்கு நிரந்தர இல்லம் வழங்கப்பட்டால், நிரந்தரமான இல்ல, நிரந்தரமான கூட எல்லாமே நிரந்தரமாக இருக்கும். இப்ப ஓடு போட்டது அல்ல சீட் போட்டது, கான்கிரீட்னால வீடு அமைக்கப்பட்டது, எப்படி சரிதானே, நல்ல வீடு. அப்போ அது நிரந்தரமான இல்லை. திருமணமான உத்தியோகத்தர் என்றால் அவருடைய சம்பளத்தில இருந்து 12.5%, திருமணமாகாத உத்தியோகத்தரிடமிருந்து சம்பளத்தில் 7.5%. கல்யாணமானவர் என்றால் 12.5%, கல்யாணம் ஆகாதவர் என்றால் 7.5%. சரியா? நீங்க கல்யாணமானது ஒரு குற்றமா என்று சொல்லி அப்படித்தான் ஏற்பாடு செய்திருக்கு. சரியா? இது என்னுடைய ஏற்பாடு இல்லை தானே. நிரந்தர இல்லமாக இருந்தால், அரை நிரந்தர இல்லங்கள், பகுதியளவான நிரந்தர இல்லங்கள். பகுதியளவான நிரந்தர இல்லம் என்றது இப்ப சுவருக்கு பதிலாக இந்த சிப்போர்டு அடிச்சிருக்கிறது, கார்ட்போர்டு அடிச்சிருக்கிறது, அல்லது கூரை கிடுகினால வேயப்பட்டிருப்பது, இது போல ஏதோ ஒரு பகுதி அடிக்கடி மாற்றப்படுகிற அல்லது திருத்தம் செய்யப்படுகிற வகையில இருக்குமாக இருந்தால் பகுதி அளவான நிரந்தர இல்லங்கள். அவர் திருமணமானவராலும் சரி, திருமணம் ஆகாவிட்டாலும் சரி, இல்லத்தின் மதிப்பிடப்பட்ட வாடகை, இதுக்கு எவ்வளவு ரெண்ட் என்று சொல்லி விலை மதிப்பீட்டாளர் மதிப்பிடுகிறாரோ அந்த வாடகை. சமரி குவார்டர்ஸ் என்று சொல்லிவிடும், கூடி வசிக்கும் இல்லங்கள். இப்போ பக்கத்துல ரூம் எல்லாம் கட்டி அப்படியே ஒரு கூட்டு குடித்தனம் மாதிரியாக அமைத்திருப்பார்களே, அந்த சமரிஸுக்கு நாங்கள் சாதாரணமா மற்ற சமரி SUM போடுறது, பொழிப்புக்கள் என்ன சாராம்சம் என்கிற அந்த வார்த்தை வருகிற மாதிரி சமரிஸுக்குரிய உச்சரிப்பை பார்த்துக்கொள்ளுங்க. கூடி வசிக்கும் இல்லங்கள், சமரி குவார்டர்ஸ் என்று சொல்லுவோம். அங்க வசிக்கிற உத்தியோகத்தர்கள் எவ்வளவு இல்ல, யார் அவருடைய சம்பளத்தை பார்க்கிறீங்க, எல்லார்கிட்ட இருந்தும் ஒரே அளவான வாடகை பெற்றுக் கொள்வது. அனைத்து உத்தியோகத்தர்களிடமிருந்து சம அளவான பகுதிகளாக, அது சிக்கன வாடகை என்று சொல்லப்படுகிறது. ஒரு சிக்கன வாடகை என்பது இப்போது மொழிபெயர்த்து சில இடங்களில் பொருளாதார வாடகை என்று சொல்லுகிறார்கள். பொருளாதார வாடகை என்றது உண்மையா அது எக்கனமி என்பதற்கு, எக்கனாமிக் என்பதை பொருளாதாரம் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். உண்மையில் அது சிக்கனம். அதாவது அங்க கூடி வசிக்கும் இல்லங்கள், சம்மரி குவார்டர்ஸ்ல ஒரு தனித்தனி குடியிருப்பு போன்ற எல்லா வசதிகளும் அங்கு இருப்பதில்லை. ஆகவே அங்க இருக்கக்கூடிய வசதிகளுக்கு ஏற்றபடி விலை மதிப்பீட்டாளர்னால தீர்மானிக்கப்பட்டு இதற்கு இந்த வாடகையை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற அடிப்படையில சம அளவான பகுதியாக எல்லோரிடமிருந்தும் ஒரு சிக்கன வாடகையை பெற வேணும். சம்மரி குவார்டர்ஸ்ல இருக்கிறார்கள். கூடி வசிக்கும் இல்லங்கள் என்பதை நாங்கள் சம்மரி குவார்டர்ஸ் சாதாரணமாக கதைக்கிறோம். அங்கு வசிக்கின்ற அனைத்து உத்தியோகத்தர்களிடமும் சம அளவான பகுதியாக சிக்கன வாடகை பெற வேண்டும். கூடாரம் போன்ற தற்காலிக வதிவிடங்கள் வழங்கப்பட்டால் அவர்களிடமிருந்து வாடகை அறவீடு செய்யக்கூடாது. இப்ப கூட்ட பாருங்கோ, இனி ஞாபகம் வச்சு சொல்லக்கூடியதாக இருக்கும். அட்டவணைப்படுத்தப்பட்ட இல்லம் ஒன்றை பெறுவதற்கு உரித்தற்றவரான அலுவலர் ஒருவருக்கு ஒதுக்கி கொடுக்கப்பட்ட இல்லத்தின் தன்மைக்கு ஏற்ப அவரிடம் அறவீடு செய்யப்படும் வாடகையும் வேறுபடும். இது அவர் தந்த கூற்று. இதை தெளிவுபடுத்துங்கோ என்று சொல்லப்படும். அப்ப நீங்கள் அங்க சொல்லப்பட்டதை சொல்லி விளங்கப்படுத்தணும். ஓமோ அது சரிதான், அது எப்படி என்ன நான் விளங்கப்படுத்துறேன் போறங்க வாரன்னு சொல்ல போறீங்க நீங்க. அவர் சொல்ற அட்டவணைப்படுத்தப்பட்ட இல்லத்தை பெறுவதற்கு உரிமை இல்லாத ஒரு உத்தியோகத்தருக்கு கொடுக்குற வீட்டை பொறுத்து வாடகையும் வேறுபடும். ஏன்னா வீட்டையும் ஆலையும் பொறுத்து வாடகை வேறுபடும். ஒருக்கா விளங்கப்படுத்துங்கோ என்று சொல்லி சொன்னா நீங்க எப்படி சொல்லுவீங்க? நிரந்தரமான வதிவிடமாக இருந்தால் முதல்ல இப்படி சொல்லுவோம், அட்டவணைப்படுத்தப்பட்ட இல்லம் ஒன்றை பெறுவதற்கு உரித்தற்ற அலுவலருக்கு வாடகை கீழ்வருமாறு அறவிடப்படுகிறது. 1, நிரந்தர வதிவிடமாக இருந்தால் திருமணமான அலுவலர் ஒருவரிடம் சம்பளத்தில் 12.5%, திருமணமாகாத அலுவலராக இருந்தால் சம்பளத்தில் 7.5% அறவிடப்படும். அதற்கு பிறகு அரை நிரந்தர வதிவிடமாக இருந்தால் அது மதிப்பீட்டு வாடகை பெறப்படும். எல்லோரிடமும் சம அளவான மதிப்பீட்டு வாடகை ஒன்று பெறப்படும். அது நிரந்தரம்
ஆனதை தவிர அரை நிரந்தரமாக இருந்தால் அதுக்கு சம்பளம், திருமணமானவர், திருமணமாகாதவர், இந்த மாதிரியான வேறுபாடுகள் பார்க்கப்படுவதில்லை. திருமணமானவராக இருந்தாலும் சரி, திருமணமாகாதவராக இருந்தாலும் சரி, மதிப்பிடப்பட்ட வாடகை சம்பளத்தின் வீதமாக அது சொல்லப்படுவதில்லை. அதற்கு எவ்வளவு வாடகை கொடுக்கலாம் என்று மதிப்பிடப்பட்டிருக்கோ அதை கொடுக்கும். மூன்றாவது, கூடி வசிக்கும் வதிவிடங்களாக இருந்தால் அங்க எல்லோரிடமும் சம பகுதியாக சிக்கன வாடகை அடிப்படையில் அது அறவீடு செய்யப்படும். நான்காவது, தற்காலிக விடுதிகள், கூடாரங்கள் போன்றவற்றுக்கு வாடகை அறவீடு செய்யப்படுவதில்லை. அவர் சொன்ன கூற்றை நீங்கள் விளங்கப்படுத்தி போட்டீங்க, சரிதானே? அவர் சொன்ன கூற்றை நீங்கள் விளங்கப்படுத்தி முடிஞ்சது. இதைத்தான் அவர் கேட்டார். இந்த 4 விதமாக உங்களால் இப்ப விளங்கப்படுத்த முடியுமல்லோ. அதுதான் இல்லத்தின் தன்மைக்கு ஏற்ப வாடகையும் அறவீடு வேறுபடும், அதை விளங்கப்படுத்துங்கோ என்று கேட்கிறேன். அடுத்த பகுதியை பாருங்க. அட்டவணைப்படுத்தப்பட்ட இல்லம் ஒன்றை பெற்றுக்கொள்ள உரித்துடைய உத்தியோகத்தர் ஒருவர். அட்டவணைப்படுத்தப்பட்ட இல்லம் ஒன்றை பெற்றுக்கொள்ள உரித்துடைய உத்தியோகத்தர் ஒருவர். இது அந்தந்த ஆபீசருக்கு சொல்லி கொடுக்கிற வீடு. திருமணமான உத்தியோகத்தரிடமிருந்து சம்பளத்துல 10%, திருமணம் ஆகாத உத்தியோகத்தர் ஒருவரிடமிருந்து சம்பளத்தில் 5% அறவிடப்படும். இதுக்கு 3 விதமான கண்டிஷன் இருக்கு. இந்த பகுதியை பார்ப்போம், பார்த்துட்டு கேள்விக்குள்ள போவோம். அட்டவணைப்படுத்தப்பட்ட இல்லம் ஒன்றை பெற்றுக்கொள்ள உரித்துடைய உத்தியோகத்தர் அவர் கல்யாணமானவர் என்றால் அவர்கிட்ட இருந்து சம்பளத்துல 10%, கல்யாணமாகாதவர் என்றால் அவர்கிட்ட இருந்து சம்பளத்துல 5% அறவிட வேண்டும். சில வேளைகள்ல சில அலுவலர்களுக்கு வீடு கொடுக்காமல் வீடு ஏற்பாடு செய்து கொடுப்பதற்கு பதிலாக அவர் இருக்கிற வீட்டுக்குரிய வாடகையை அரசு செலுத்தும், அல்லது அவர் வாடகை செலுத்தி போட்டு அந்த தொகையை மீள் நிரப்பும்படி அரசை கேட்பார். இது சில அலுவலர்களுக்கு இந்த வசதி செய்யப்பட்டிருக்கு, சரிதானே? சில வகையான அலுவலர்களுக்கு அவர்களுக்கு ஒரு வதிவிடத்தை அரசு கொடுக்க இயலாத போது அவருக்கு விசேட வீட்டு வாடகை படி ஒன்று வழங்கப்படும். வீடு ஒன்று வழங்குவதற்கு பதிலாக அவர் இருக்கிற வீட்டுக்கு அதுக்கு ஒரு அலவன்ஸ் ஒன்று கொடுப்பார், ரெண்ட் அலவன்ஸ் ஒன்று கொடுப்பேன். அல்லது அந்த அலவன்ஸை சில நேரம் அவர் ரீஇம்பர்ஸ் பண்ண சொல்லி கேட்பார். அதாவது அவர் தன்னுடைய பணத்துல செலுத்திட்டு அந்த பணத்தை அவருக்கு மீள நிரப்பல் செய்ய சொல்லி அவர் கேட்பார். அப்படி கேட்கப்படுமாக இருந்தால் அந்த பணத்தை கொடுக்கிற போது மேல சொன்னதை அறவிடணும் என்று சொல்லியிருப்பார். நான் ஏற்கனவே சொன்னது போல சில அலுவலர்களுக்கு இதை விட விசேட ஏற்பாடு இலவசமாக வழங்கப்படுவது உண்டு. அரசாங்க அதிபர், பிரதேச செயலர், உதவி பிரதேச செயலர் போன்றவர்களுக்கு சில ஏற்பாடுகள் இருக்கு. அது அந்தந்த அமைச்சுக்களினால விசேடமாக செய்யப்படுகிற ஏற்பாடுகள். இது பொதுவாக நாங்கள் பேசுகிற விடயம். அந்த விடயத்தை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு வசதியாக இன்னொரு தடவை சொல்லுகிறேன். சாதாரணமாக ஒரு பதவி நிலைத்தர அலுவலருக்கு மாதத்தில் ஆகக்கூடியது 2 நாட்கள் விடுமுறை தின கொடுப்பனவு வழங்கலாம் என்று இருக்குது. ஆனால் பிரதேச செயலர்கள், மேலதிக அரசாங்க அதிபர், அரசாங்க அதிபர், உதவி மாவட்ட செயலாளர், உதவி பிரதேச செயலாளர் போன்ற பிரதேச செயலகம் மற்றும் மாவட்ட செயலகத்தில் இருக்கக்கூடிய பதவி நிலைத்தர அலுவலர்களுக்கு இந்த எண்ணிக்கை வேறுபடும். அது அதற்கென விசேடமாக அந்த அமைச்சினுடைய செயலாளர்னால நிதியமைச்சு, பொது நிர்வாக அமைச்சு போன்றவற்றின் அனுமதியோடு செய்யப்பட்டிருக்கிற விசேட ஏற்பாடு. அதுபோலதான் இந்த வாடகை தொடர்பிலையும் சில விசேட ஏற்பாடுகள் இருக்கு, சரிதானே? அப்படி அதை நாங்கள் இதுக்குள்ள கொண்டு வந்து பொருத்தி குழப்பமடைய தேவையில்லை. இது எல்லோருக்கும் பொதுமைப்படுத்தப்பட்ட ஏற்பாடு தொடர்பாக நாங்கள் பார்ப்போம். யாருக்காவது குறித்துரைக்கப்பட்ட ஏற்பாடுகள் அவர்களுக்கு விசேடமாக செய்யப்பட்டிருந்தால் அவர்கள் அந்த சுற்றுரைக்கு அமைவாக அதனை பெற்றுக்கொள்வார். இப்போ அலுவலர்களுக்கு மேலதிக நேர கொடுப்பனவு வழங்குதல் என்பது அவர்களுடைய மாத சம்பளத்தை 240 மணித்தியாலங்களால் பிரித்து ஒரு பங்கு வருகிற போது அது அவருக்குரிய 1 மணித்தியால கொடுப்பனவாக அமையும். ஆனால் எங்களுடைய தேர்தல் ஆணைக்குழுவில் நாங்கள் பணியாற்றுகிற அலுவலர்களுக்கு சில வேளைகளில் இந்த கொடுப்பனவு வேறு விதமாக வழங்குவோம். அவர்களுக்கு பணியாற்றுகிற அந்த வேலை நேரத்துக்கு கொடுப்பனவு வழங்குகிற போது மாத சம்பளத்தை 240 பிரித்து வருகிற பெறுமதி என்னவோ அதுவும்
அதனோடு மேலதிகமாக ஒரு 50 வீதம், இன்னொரு 50 ரூபா, இப்படியெல்லாம் சேர்த்து கொடுக்கறதும் உண்டு. சரி, சில வேளைகள்ல பதவி நிலைத்தர அலுவலர்கள் அல்லாதவர்களுக்கு விடுமுறை தின கொடுப்பனவும் மேலதிக நேர கொடுப்பனவும் வழங்கப்படுவதும் உண்டு. அது அங்கே இருக்கிற விசேட தன்மை. இது தொடர்பில் நீங்கள் குழப்பமடைய வேண்டாம். அதுக்காக தான் இந்த விடயங்களை வழங்கப்படுத்துகிறேன். சரியா, இது பொதுவான ஏற்பாடு. நான் திரும்ப இந்த 3 சொல்லிக் கொண்டு வருகிறேன். அட்டவணைப்படுத்தப்பட்ட இல்லம் ஒன்றை பெற்றுக்கொள்ள உரித்துடையோர் உத்தியோகத்திற்கு முதலாவது அறவிடுகிற வாடகையை சொல்ல வேண்டும். அவருக்கு திருமணமானவர் என்றால் சம்பளத்தில் 10%, திருமணமாகாதவராக இருந்தால் சம்பளத்தில் 5% நாங்கள் அறவிட்டுக் கொள்வோம். அவருக்கு இல்லம் ஒன்றை வழங்குவதற்கு பதிலாக வீட்டு வாடகை படி ஒன்று அல்லது அவரால் செலுத்தப்படும் வீட்டு வாடகை செலவினம் மீள் நிரப்பப்படுமாக இருந்தால் அவருடைய சம்பளத்தில் இருந்து இந்த பணத்தை அறவிட்டுக் கொள்ள வேண்டும். அந்த கொடுப்பனவை நீங்கள் செய்யலாம், ஆனால் சம்பளத்திலிருந்து இதை அறவிட்டுக் கொள்ள வேண்டும். சில வேளைகள்ல அவர் அந்த வாடகைக்குரிய பணத்தை நீங்கள் மீளழைப்பு செய்ய வேண்டாம், அல்லது வீட்டு வாடகை படியே தனக்கு கொடுப்பனவு செய்ய வேண்டாம் என்று கேட்பாராக இருந்தால், அவர் அவ்வாறு விருப்பம் தெரிவிப்பாராக இருந்தால் இந்த அறவீட்டை நீங்க செய்ய தேவை. அவர் தன்னுடைய சம்பளத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள, தனது முழு சம்பளத்தை பெற்றுக்கொள்ள அந்த உத்தியோகத்தருக்கு அவர் தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறார். அவர் சொல்றார், நீங்க எனக்கு வாடகை காசு தர தேவையில்லை, பிறகு வீட்டு வாடகை என்ன சம்பளத்துல இருந்து கழிக்கவும் தேவையில்லை, அது நானே வாடகையை கொடுத்துக் கொள்ளுகிறேன், நீங்க சம்பளத்தை முழுசா தாக்கும் என்று கேட்பாராக இருந்தால் நீங்கள் அவர் தன்னுடைய வேதனத்தை முழுமையாக பெறுவதற்கு அனுமதிக்கலாம். அப்போ இதுல 2 விடயம் நாங்கள் திரும்ப விளங்கப்படுத்தி சொல்லி இருக்கிறோம். சாதாரணமாக அவருக்கு ஒரு வீடு கொடுத்தால் கல்யாணமானவர்கிட்ட இருந்து 10%, கல்யாணமாகாதவர்கிட்ட இருந்து 5%. அடுத்தது, அவருக்கு வீடு கொடுப்பதற்கு பதிலாக அவர் ஒரு தனியார் வீடு ஒன்றை பெற்று வாடகைக்கு குடியிருக்கிறார். அந்த வாடகைக்குரிய பணத்தை நீங்கள் செலுத்துறீங்க என்றால், அதாவது அலுவலகம் செலுத்துகிறது, அல்லது அவர் செலுத்திட்டு அந்த காசை மேல் நிரப்புறீங்க, எப்படியாவது நீங்கள் அந்த பணம் அவருக்கு கிடைக்குமாக இருந்தால், அதாவது வாடகைக்கென இல்ல வாடகைக்கென அவருக்கு விசேட வாடகை படி ஒன்று வழங்கப்படுகிறது என்றால் அந்த கொடுப்பனவு அவருக்கு வழங்கப்படும். ஆனால் சம்பளத்திலிருந்து இந்த மேல சொல்லப்பட்ட கொடுப்பனவு அறவிடப்படும். அவர் எங்கள்கிட்ட ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வாரார், நான் வாடகையை கொடுத்து கொள்ளுகிறேன், நீங்க என்ன இருந்தவனும் அறவிட வேண்டாம், நீங்க வாடகை காசு தரவும் வேணாம் என்று அதை இணங்கிக் கொள்ள முடியும். அப்ப இது 2வது சந்தை. சரியா, முதலாவது அட்டவணைப்படுத்தப்பட்ட இல்லம் ஒன்றை பெறுவதற்கு உரித்தில்லாதவருக்கு 4 கட்டத்திலே எப்படி அறவிடுறேன்னு பார்த்துட்டோம். அடுத்தது, இல்லம் ஒன்றை பெற்றுக்கொள்ள உரித்துடையவருக்கு இது எப்படி அறவிடுகிறது என்று சொல்லி பார்த்தாச்சு. சரியா, 3வது, கணவன் மனைவி 2 பேரும் இருப்பிடமாக இருந்தால், 2 பேரும் உத்தியோகத்தர்களாக இருந்தால், கணவன் மனைவி இருவரும் உத்தியோகத்தர்களாக இருந்தால், சரியா, இதுல இருக்கிற இந்த ஏற்பாட்டை முதல் சொல்லிட்டு அங்கால போகிறேன். அது அட்டவணைப்படுத்தப்பட்ட இல்லம் ஒன்று இல்லாவிட்டால், மேல சொல்லப்பட்டபடி அட்டவணைப்படுத்தப்பட்ட இல்லம் ஒன்றை பெறுவதற்கு உரித்தற்றவராக இருந்தால், நாங்கள் சாதாரணமா அறவுகள் என்ன சொன்ன, நாங்கள் 12.5% அறவிட வேணும் திருமணமானவருக்கு என்று சொல்லித்தானே பார்த்த. நாங்கள் அட்டவணைப்படுத்தப்பட்ட இல்லம் ஒன்றை பெறுவதற்கு உரித்தற்றவராக இருந்தால், ஒரு உத்தியோகத்தர் திருமணமானவராக இருந்தால் அவருக்கு 12.5%, 5-2-1 இருக்கு. திருமணம் ஆகாதவராக இருந்தால் 7.5% அறவிட வேணும் என்று சொல்லி பார்த்தோம். அப்ப இங்க கணவன் மனைவி 2 பேரும் இருக்கணும் என்ற கருத்தை அவர் திருமணமாகாதவர் அல்ல. திருமணமாகாதவருக்கு கணவனோ மனைவியோ வரையறாது தானே. அப்ப நாங்கள் 7.5% பற்றி கதைக்க தேவையில்லை. திருமணம் ஆனவர், அதுக்கு செய்யப்பட்டிருந்த ஏற்பாடு, கூடின சம்பளம் பெறுகிறவர்கிட்ட 12% கழியுங்கோ, குறைஞ்ச சம்பளம் பெறுகிறவர்கிட்ட இருந்து 5% அறவிடுங்கன்னு சொல்லி, இது உண்மையில அங்க மேல சொல்லப்பட்ட
ஏற்பாட்டுக்கு முரணானதாக இருந்தது. அங்க திருமணம் ஆனவர் என்பதற்காகவே 5% கூட கிடைக்கிறீங்க, திருமணமாகாதவர்கிட்ட 7.5%, திருமணமானவர்கிட்ட 12.5% கழிக்கிறீங்க. பிறகு மனைவி கூட வந்து இருக்கிறான்றதுக்காக அதுக்கு திருப்பி ஒரு 5% ஃபைன் அடிக்கிறீங்க மனைவியினுடைய சம்பளத்தில். அல்லது கணவன் வந்து கூட இருக்கிறார் என்பதற்காக கணவன் வந்து இருக்கிறதுக்காகவே 5% ஃபைன் பண்ற மாதிரி தண்டப்பணம் மறவிடுகிற மாதிரி இருக்குது என்று சொல்லி அமைச்சரவை இதை பார்த்து கவலைப்பட்டுட்டு அதை சொல்லிட்டு அப்படி எல்லாம் தேவையில்லை, நீங்க யாருக்கு வீடு கொடுக்குறீங்களோ அவற்றை சம்பளத்துல 12% மறவிட்டா சரி. சரிதானே? மேல சொல்லி இருக்கிறீங்க தானே திருமணமானவருக்கு 12% உண்டு, அது மட்டும் மறவிட்டீங்கன்னா சரி. யாருக்கு வீடு கொடுக்குறீங்களோ அவருக்கு, கணவன் மனைவி 2 பேரும் அரசு அலுவலர்களாக இருக்கு, சிலவளும் உங்களுடைய அலுவலகத்திலேயே இருக்கணும் என்று வச்சுக்கொள்வோம். சரி, 2 பேரும் உங்களுடைய அலுவலகத்தில் தான் இருக்கணும். 2 பேர்ட்ட பேர்லையும் வீடு கொடுக்க மாட்டீங்க தானே, யாரோ ஒரு திட்ட பேர்ல தானே கொடுக்க போறீங்க. யாருக்கு கொடுக்குறீங்களோ இல்லத்தை பெற்றுக்கொள்வதற்கு உரித்துடைய அலுவலர், அவர் அட்டவணைப்படுத்தப்பட்டுள்ள இல்லத்தை பெறுவதற்கு உரித்தற்றவராக இருந்தால் அவருக்கு நீங்கள் சம்பளத்துல 12% கழிச்சு கொள்ளுங்க, மற்ற ஆளை பற்றி நீங்க யோசிக்க தேவை. சரிதானே? பிறகு 2 பேர்கிட்டையும் 12 கழிக்க சொல்லி கழிச்சு விடுறேன். 2 பேரும் கச்சேரியில் வேலை செய்யணும். சரிதானே? நம்ம கச்சேரியில் 2 பேரும் வேலை செய்யணும், 2 பேருக்கும் கழிக்கிறா 12% வந்து கழிக்கிறது இல்லை. யார்கிட்ட பேர்ல வீடு கொடுக்குறீங்களோ, கணவனுக்கு கொடுக்கலாம் அல்ல மனைவி கொடுக்கலாம், அதுவும் கூட பிரச்சனை. 12% மட்டும் கழிச்சா காணும், 2வது ஆளுக்கு அதை கழிக்க தேவை. சரி, அப்ப இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? கணவன் மனைவி இருவரும் அரச இல்லம் ஒன்றுல வசிக்கிற சந்தர்ப்பத்துல அட்டவணைப்படுத்தப்பட்ட இல்லத்தை பெறுவதற்கு உரித்தில்லாத போது அதிக சம்பளத்தை பெறுகிற உத்தியோகத்தர் சம்பளத்தில இருந்து 12.5%, குறைந்த சம்பளம் பெறுகிற உத்தியோகத்தரின் சம்பளத்திலிருந்து 5% அறவிடல் வேண்டும் என்று சொல்லி, இது எங்களுக்கே பார்க்க அநியாயம் என்று தெரியும். ஏன்னா மேலேயே கல்யாணம் ஆகாதவனுக்கு 7.5, கல்யாணமானவனுக்கு 12.5 என்று சொல்லி போட்டுட்டு பிறகு வீட்டுக்காரர் வந்து கூட இருந்தால் இன்னும் 5% கூடன்றது நியாயம் இல்லை என்று தீர்மானிக்கப்பட்டு 2016ஆம் ஆண்டு இந்த ஏற்பாடு நீக்கப்பட்டு விட்டது, திருத்தி அமைக்கப்பட்டிருக்கிறது. 4/2016 இலக்க பொது நிர்வாக சுற்றறிக்கையினால். அப்ப இதுல இருக்கிற திருத்தத்தை கீழ்ப்பகுதியை நீங்க வெட்டி விட்டா சரி, அது உங்களுக்கு தேவையில்லை. சரிதானே? இந்த பகுதியை நாங்கள் வெட்டி விட போறோம், இனி அது எங்களுக்கு பயன்படாது. அதிக சம்பளத்தை பெறுகின்ற என்கிற வார்த்தையும் இல்லையா, அவ்விருவரில் அதிக சம்பளத்தை பெறுகின்ற என்கிறதும் இல்லை. உத்தியோகத்தரின் சம்பளத்திலிருந்து 12.5%, அவ்வளவுதான். சதவீதமும் அல்ல, சதவீதம். இந்த குறைந்த சம்பளம் பெறுகின்ற உத்தியோகத்தரின் சம்பளத்திலிருந்து என்றெல்லாம் இல்லை, அறவிடப்படல் வேண்டும். அட்டவணைப்படுத்தப்பட்ட இல்லம் ஒன்றை பெறுவதற்கு உரித்தில்லாத இடத்து உத்தியோகத்தருடைய சம்பளத்திலிருந்து 12% அறவிடப்பட வேண்டும். அட்டவணைப்படுத்தப்பட்ட இல்லம் ஒன்றை பெறுகிறதாக இருந்தால் நாங்கள் முதல்ல என்ன சொன்னாங்க, மேலே ஒரு பகுதி சொல்லி இருந்தோம். அட்டவணைப்படுத்தப்பட்ட இல்லம் ஒன்றை பெறுகிறது என்றால் திருமணமான உத்தியோகத்தருக்கு 10%, திருமணமாகாதவருக்கு 5% உண்டு. சரியா? அப்போ முதல் கல்யாணம் ஆனது என்பதற்காகவே அவருக்கு மேலதிகமா 5% நாங்கள் அறவிடுறோம். இப்ப பிறகு திருப்பி இங்கே ஏற்பாடு செய்து வச்சிருந்தாங்க 10%, பிறகு அவருடைய கணவனோ மனைவியிட்ட இருந்தும் ஒரு 2.5% பறையுங்கன்னு சொல்லி அதையும் இப்ப நீக்கியாச்சு. சரிதானே? அப்ப இங்க 10% அந்த குறைந்த சம்பளத்தை பெறுகிற உத்தியோகத்தரிடமிருந்து என்கிற இந்த விடயம் எல்லாம் இப்ப இல்லையா, அறவிட்டுக் கொள்ள வேண்டும். இதுல அட்டவணைப்படுத்தப்பட்ட இல்லம் ஒன்றை பெற்றுக் கொள்வதற்கான உரித்தொன்று காணப்படுமாயின் கூடிய சம்பளத்தை பெறுகிற என்கிற கதையெல்லாம் இல்லை. நீங்க யாரு கொடுக்குறீங்களோ அந்த உத்தியோகத்தினுடைய சம்பளத்தில இருந்து 10% அறவிட்டு கொண்டால் சரி. அப்ப இனி அந்த குடும்பம் வந்து சேர்ந்து இருக்குதுன்றதுக்காக ஃபைன் பண்றது இல்லை, அதை நினைச்சு கொண்டாச்சு. மேல இருக்கிற ஏற்பாடு உங்களுக்கு ஞாபகம் தானே? இது 3வது. இதை நாங்கள் கணவன் மனைவியாக இருக்கிற போது இப்ப விசேட ஏற்பாடு ஒன்றும் இல்லை என்றதை நினைச்சு கொண்டீங்கன்னா சரி. மேல சொல்லப்பட்டதுதான், திருமணமான உத்தியோகத்திற்கு அவருக்கு குறித்தொதுக்கப்பட்ட இல்லம் ஒன்றை அல்லது அட்டவணைப்படுத்தப்பட்ட இல்லம் ஒன்றை பெறுவதற்கு உரித்தற்றவராக இருந்தால் 12.5%, அதற்கு உரித்துடையவராக இருந்தால், குறித்தொதுக்கப்பட்ட இல்லம் ஒன்றை பெறுவதற்கு உரித்துடையவராக இருந்தால் 10% என்று சொல்லப்பட்ட அதே விதமாக திருமணமான உத்தியோகத்திற்கு மேலே சொல்லப்பட்டதுதான் இனி குடும்பமாக வசிக்கிற போதும் அறவீடு செய்யப்படும். சரியா? கூட்டாக இருக்கிறது 5வது விடயம்.
கூட்டாக குடியிருக்கும் உத்தியோகத்தர்கள். ஒரு வீட்டில ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள், இருவர் அல்லது அதிலும் கூடிய தொகையினருக்கு ஒரே வீட்டில் கூட்டாக வசிக்க அனுமதி வழங்கலாம். அவர்களிடமிருந்து எவ்வாறு வாடகை அறவிடுகிறது என்று சொல்லி கேட்டிருக்கு. சரியா? ஒவ்வொரு கூட்டு குடியிருப்பாளரிடமிருந்தும் சம்பளத்தில் 10% அறவிட்டுக் கொள்ள வேண்டும். 10% அறவிட்டுக் கொள்ள வேண்டும். பிரதான குத்தகையாளரிடமிருந்து மேல சொல்லப்பட்டபடி, அப்படி திருமணமானவர் என்றால் சம்பளத்தில் 10%, திருமணமாகாதவர் என்றால் சம்பளத்தில் 5% என்று சொல்லியிருக்கிறீங்க. 5-3-1, 5-2-1 திருமணமானவராக இருந்தால் 12.5%, திருமணமாகாதவர் இருந்தால் 7.5%. இந்த வகையில், அதாவது அட்டவணைப்படுத்தப்பட்ட இல்லம் ஒன்றை பெறுவதற்கு உரித்தற்றவராக இருந்தால் அந்த 12% அல்லது 7.5%, திருமணமானவரோ இல்லையோ என்று பார்த்து, அதுபோல அட்டவணைப்படுத்தப்பட்ட இல்லம் ஒன்றை பெறுவதற்கு உரித்துடையவராக இருந்தால் 10%, 5% என்று பார்த்து அறவிட்டு கொள்ள வேண்டும். யார்கிட்ட? அங்க இருக்கக்கூடிய கூட்டாக குடியிருக்கக்கூடிய ஆட்கள். ஒரே வீட்டிலே ஒன்றுக்கு மேற்பட்ட ஆட்கள் கூட்டாக வசிக்கிற போது அறவீடு செய்து கொள்ள வேணும். அங்க இருக்கிற பிரதான குத்தகையாளருக்கு மேல சொல்லப்பட்ட ஏற்பாட்டின் படி அவருக்கு குறித்தொதுக்கப்பட்ட இல்லம் ஒன்றை பெறுவதற்கு, அட்டவணைப்படுத்தப்பட்ட இல்லம் ஒன்றை பெறுவதற்கு உரித்திருந்தால் 12% அல்லது 7%, திருமணமானவர் திருமணமாகாதவர் என்கிறது. அது உரித்தற்றவராக இருந்தால் 12%, 7%, உரித்துடையவராக இருந்தால் 10% அல்லது 5% என்கிற அடிப்படையில் அறவிடணும். ஆனால் சேர்ந்திருக்கிற எல்லார்ட்டையும் சம்பளத்துல 10% அறவிட்டுக் கொள்ள வேண்டும். சரியா? அப்ப இது இப்ப கணவனும் மனைவியும் சேர்ந்து வசிக்கிற போது கூட்டாக வசிப்பவர்கள் என்று சொல்லி கருதுகிறேன். அதுக்கு தனி ஏற்பாடு இப்ப இருக்குது 5-4. அது திரும்ப அங்க உத்தியோகத்தர்கள் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் கூட்டாக வசிக்கிறோம் தானே. அப்போ பிரதான குடியிருப்பாளர்கிட்ட இருந்து அந்த வீதத்தை அறவிட்டு கொண்டு இவர்கிட்ட 10% அறவிடுவோம் என்று இந்த ரூலிங்கை கொண்டு போய் அங்க பாக்குறது இல்லை. அடுத்தது இந்த சிக்கன கூலி அல்லது சிக்கன வாடகை என்று சொல்லி ஒரு விடயம் இதை பற்றி பேசப்படுகிறது. இத சிக்கன வாடகை அல்லது சிக்கன கூலி அல்லது பொருளாதார வாடகை என்று சொல்லி சொல்லுகிறது. சில வேளை ஒரு உத்தியோகத்தருக்கு வழங்கப்பட்ட வீட்டை பார்த்துட்டு அவற்றை சம்பளத்தில இருந்து அறவிடுகிற 12.5% அல்லது 7.5%, 10% அல்லது 5% வந்து பார்க்கிற போது அது மனச்சாட்சிக்கு விரோதமாக இருக்கும். சரியான நட்டம், படு அநியாயம் என்பது போல இருக்கு. சரிதானே? அங்க போதுமான வகையில எல்லா தளபாடங்களும் இருக்காது, வசதிகள் இருக்காது, ஓட்டி ஒடிசலா இருக்கும். ஆனா நிரந்தரமான வீடா இருக்கலாம். சில வேளையில ஊரெல்லாம் நிரந்தரம் தான். சரிதானே? ஒழுக்கம் அப்படி இப்படி எல்லாம் பிரச்சனையாக இருக்கும். உரிய வகையில அதுக்கு வசதிகள் காணப்பட இல்லை என்றால் அவருக்கு சம்பளத்தில இருந்து அறவிடப்படுகின்ற வீட்டு வாடகை அவருக்கு கொடுத்திருக்கிற வீட்டின் நியாயமான வாடகையை விடவும், அதற்கு கொடுக்கக்கூடிய ஒரு நியாயமான வாடகையை விடவும், இங்க சிக்கன வாடகையை விடவும் இருக்குது. அப்படி அல்ல, அவருடைய வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய நியாயமான ஒரு வாடகையை விடவும் பெரிய அளவு வித்தியாசத்துல இருக்குது என்று காணப்பட்டால் அவர் விண்ணப்பிக்கலாம். தன்னுடைய வாடகைய இந்த சிக்கன வாடகை என்கிற வகையில பரிசீலிக்கும்படி அவர் கேட்கலாம். சரிதானே? கொடுத்துரைக்கப்பட்ட வீட்டு வாடகை ஒன்றை அந்த விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சின் செயலாளருடைய அனுமதியோடு அதை செய்து கொள்ளலாம். அதுபோல அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய வீட்டில 3/4 பங்கு ஒவ்வியசியங்குது, ஒரு பகுதியில தான் அவர் குடியிருக்கிறேன். அதாவது வீட்டின் ஒரு பகுதியை அரச பணிகளுக்காக பயன்படுத்தி கொண்டு ஒரு பகுதியில தான் அவர் குடியிருக்கிறார். இப்படி என்கிற சந்தர்ப்பத்திலேயும் அதை கேட்கலாம். இப்ப 2 சந்தர்ப்பங்கள்ல பொருளாதார வாடகை என்று இப்போது மொழிபெயர்க்கப்படுகிற சிக்கன வாடகை அல்லது சிக்கன கூலி, சரிதானே, இதற்கு விண்ணப்பிக்கலாம். ஒன்று, அவரிடமிருந்து அறவிடப்படுகின்ற வாடகை உண்மையாக அவர் குடியிருக்கின்ற வீட்டிற்குரிய மதிப்பீட்டு வாடகையை விட பெருமளவு வேறுபடுகிறது, அது நியாயமானது அல்ல என்று கருதப்படுகிற போது. 2வது, அவருக்கு வசதியான இல்லம் ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது, ஆனால் அந்த வீட்டின் ஒரு பகுதி அரசாங்க அலுவலுக்காக, அலுவலக கர்மத்துக்காக பயன்படுத்தப்படுகிறது, அவர் ஒரு பகுதியில தான் குடியிருக்கிறார்.
இந்த நேரத்தில் வாடகையை குறைத்துக் கொள்ளும்படி அவர் விண்ணப்பிக்க முடியும். சரிதானே? இங்கு விலை மதிப்பீட்டாளருடைய அறிக்கையை பெற்றுக்கொண்டு பிரதான விலை மதிப்பீட்டாளர், சரிதானே, நீங்கள் விலை மதிப்பீட்டாளர் வந்து பார்த்து இந்த வீட்டுக்கு இவ்வளவுதான் வாடகை கொடுக்கலாம் என்று சொல்லி அவருடைய அறிக்கையின் அடிப்படையில் வாடகை அறவீடு செய்யப்படும். இதனை சிக்கன வாடகை என்று சொல்லி சொல்லுவோம். இப்ப ஒட்டு மொத்தமா உங்கள்கிட்ட ஒரு கேள்வியை கேட்பார்களாக இருந்தால், உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும், நீங்க ஒரு சூப்ரா கிரேட்டுக்கு வர போறீங்க, எஸ்எல்எஸ் கிரேட்டுக்கு வர போறீங்க என்று சொல்லி கருதி கொண்டு ஒரு காலம் இந்த வாடகையை பற்றி விளங்கப்படுத்தி விடுங்க, குடியிருக்கிறார்களுக்கு என்ன மாதிரி வாடகை அறவுறது என்று சொல்லி கேட்பார்களாக இருந்தால், நீங்கள் இந்த 6 விடயத்தையும் உள்ளடக்கி விட எழுத வேண்டி இருக்கும். 6 உண்மையில 5. முதலாவது விடயம் 5.1 என்பது கீழ்வருமாறு வாடகை அறவீடு செய்யப்படும் என்று சொல்லப்படுகிறது தானே. 5.1. அப்ப அது சம்பந்தமா நீங்கள் கவலை கொள்ள தேவையில்லை. அதில் உங்களோட ஆரம்ப தலைப்பாக வைத்துக் கொள்ளலாம். ஏன்னா உங்களுடைய ஆரம்பித்தலாக அரச இல்லம் ஒன்றில் வசிப்பதற்கு உத்தியோகத்தினுடைய சம்பளத்தில இருந்து கீழ்வரும் அடிப்படையில வாடகை அறவிட்டுக் கொள்ளப்படும் என்று சொல்லி போட்டு, முதலாவதாக சொல்ல போறீங்க, அட்டவணைப்படுத்தப்பட்ட இல்லத்தை பெறுவதற்கு உரித்தற்ற ஒருவர். அவருக்கு 4 வகையா வீடு கொடுக்கலாம். அதை வடிவா விளங்கப்படுத்தி சொல்ல போறீங்க. நிரந்தர வீட்டுல இருக்கிறார். கல்யாணமானவர் என்றா 12%, கல்யாணமாகாதவர் என்றா 7.5%. அரை நிரந்தர இல்லத்தில் வசிப்பவர், திருமணமானாலும் திருமணமாகாவிட்டாலும் மதிப்பிடப்பட்ட வாடகை. கூடி வசிக்கும் இல்லங்களில் இருப்பவர்கள் அங்கு வசிக்கின்ற எல்லோரிடமிருந்தும் சம அளவான சிக்கன வாடகை. கூடாரம் அல்லது தற்காலிக வதிவிடங்களில் இருப்பவர்களிடம் வாடகை அறவீடு செய்யப்படுவது இல்லை. அப்ப முதலாவது செட்டப் முடிஞ்சு. அட்டவணைப்படுத்தப்பட்ட இல்லத்தை பெறுவதற்கு உரித்தற்ற உத்தியோகத்தர். 2வது, அட்டவணைப்படுத்தப்பட்ட இல்லத்தை பெறுவதற்கு உரித்துடையவர். திருமணமானவராக இருந்தால் சம்பளத்துல 10%, திருமணம் ஆகாதவராக இருந்தால் சம்பளத்துல 5%. அவருக்கு வீட்டு வாடகை படியொன்று அல்லது வீட்டு வாடகையாக அவர் செலுத்தும் தொகை மீள்நிரப்பப்படுமாக இருந்தால் அவருடைய வேதனத்தில இருந்து இந்த சதவீதத்தை கழிக்க வேண்டும். அதை கொடுக்கலாம், அந்த கொடுப்பனவை அவருக்கு கொடுக்கலாம். ஆனால் சம்பளத்தில இருந்து இந்த காசை கழிக்க வேணும். அவர் வாடகைக்குரிய விசேட கொடுப்பனவு, விசேட வாடகை கொடுப்பனவு அல்லது மீளளிப்பு தொகையை பெறாமல் முழு சம்பளத்தையும் பெற விரும்பினால் அவ்வாறு செய்யலாம். உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். அடுத்தது, அரச சேவையில் உள்ள கணவன் மனைவி இருவரும் அரச இல்லத்தில் வசிக்கும் போது முதல் சொன்ன மாதிரி தான், அட்டவணைப்படுத்தப்பட்ட இல்லம் ஒன்றை பெறுவதற்கு உரித்தற்றவரானால் அந்த உத்தியோகத்தர் யாருடைய பெயரில் இல்லம் வழங்கப்படுவதோ அவருடைய சம்பளத்தில இருந்து 12.5%, அவ்வளவு நிப்பாட்டி கொள்ளணும். பிறகு 5% ஃபைன் போடுற வேலையெல்லாம் இப்ப. அதுபோல அட்டவணைப்படுத்தப்பட்ட இல்லம் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு உரித்தானவராக காணப்பட்டால் அந்த உத்தியோகத்தினுடைய சம்பளத்திலிருந்து மட்டும் 10%. இது 3வது முடிச்சு. முதலாவது அட்டவணைப்படுத்தப்பட்ட இல்லத்தை பெறுவதற்கு உரித்தற்றவர்கள். 2வது அட்டவணைப்படுத்தப்பட்ட இல்லத்தை பெறுவதற்கு உரித்துடையவர்கள். 3வது அரசு சேவையில் உள்ள கணவன் மனைவி இருவரும் ஒரு வீட்டில் குடியிருக்கிற போது. 4வது கூட்டாக குடியிருப்பவர்கள். கூட்டாக குடியிருப்பவர்கள் என்றால் ஒரே வீட்டிலே ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் குடியிருந்தால் பிரதான குடியிருப்பாளரிடம் அல்லது பிரதான குத்தகையாளரிடம் இருந்து அவருக்கு உரித்தான அவருடைய வகையை பொறுத்து அவர் அட்டவணைப்படுத்தப்பட்ட இல்லம் ஒன்றை பெறுவதற்கு தகுதியானவரா கல்யாணமானவரா இல்லை. அட்டவணைப்படுத்தப்பட்ட இல்லம் ஒன்றை பெறுவதற்கு தகுதியற்றவரா கல்யாணமானவரா இல்லையா என்கிறத பார்த்து 12.5%, 7.5%, 10%, 5% அதை அறவிட்டுக் கொள்ளணும். மற்ற எல்லார்ட்டையும் சம்பளத்தில இருந்து 10% கழிக்கும். சரியா? அடுத்த 5வது சிக்கன வாடகை. இது 2 சந்தர்ப்பங்கள்ல கருதலாம். அவரிடமிருந்து அறவிடப்படுகின்ற வாடகை வீட்டின் நிலைமையோடு ஒப்பிடுமிடத்து நியாயமானதல்ல என்று கருதப்படுகிற போது, அல்லது குடியிருக்கும் வீட்டின் ஒரு பகுதி அலுவலக தேவைக்காக பயன்படுத்தப்படுகிற போது தன்னுடைய வாடகையை குறைக்கும்படி அவர் கோரலாம். செயலாளருடைய அனுமதியோடு பிரதான விலை மதிப்பீட்டாளரின் அறிக்கையின் அடிப்படையில் அவரிடமிருந்து சிக்கன வாடகை அறவீடு செய்யப்படலாம். சரியா? இப்போ நாங்கள் கேள்விக்கு வருவோம்.
இந்த கேள்விகளை நாங்க பார்க்கிற போது இதை மனசுல வச்சுக்கொண்டு விடையளிக்கக்கூடியதா இருக்கா. இப்ப உடனே ஞாபகம் வச்சிருந்து பிரயோசனம் இல்லை. நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், இதுல இருக்கக்கூடிய பெரிய விடயங்கள் தொடர்பாக ஒரு அரச இல்லத்தை ஒதுக்கி கொடுக்கின்ற 4 பிரதான உள்ளீடுகள் இருக்கு. அதுபோல வாடகை அறவீடு செய்வது தொடர்பாக 5 பிரதானமான உள்ளீடுகள் இருக்கு. இதை பற்றி ஒரு சிறிய பிரசங்கம் செய்யக்கூடிய மாதிரி, பிரசங்கம் ஒரு சிறிய உரை நிகழ்த்தக்கூடிய மாதிரியாக நீங்கள் தயார்படுத்தி வச்சிருக்கணும். எப்பவும் நீங்கள் அதுக்கு தயாராக இருக்கணும். உங்களை யாராவது டெலிபோன் பண்ணி கேட்டால் நீங்கள் பதிலளிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இந்த வாடகை வாங்குறாங்கப்பா நாங்கள் இருக்கிற இந்த குவார்ட்டர்ஸுக்கு, அதுக்கு என்ன மாதிரி உண்மையாக குவார்ட்டர்ஸுக்கு வாடகை வாங்கணும்ன்றக்கா சொல்லுங்க. உங்களுக்கு தெரியும் தானே, நீங்கள் சுப்ரா எல்லாம் படிக்கிறீங்க, எஸ்எல்ஏஸ் எல்லாம் படிக்கிறீங்க என்று கேட்டால் நீங்கள் பதில் சொல்லக்கூடியதாக இருக்கும். சரியா? இல்லாவிட்டால் படிச்ச பிரயோசனம் இல்லை. பலகற்றும் கல்லார் என்பதாக போய் ஓம பதுங்கு ஈகோட்ல இருந்ததுதான் நான் எனக்கு தெரியாது என்று சொன்ன அப்புறம் நீங்க சுப்ராவுக்கு போய் நிறைய எஸ்எல்ஏஸ் போய் அப்ப அந்த அளவுக்கு உங்களை நீங்கள் பிரகாசப்படுத்தி வச்சுக்கொள்ளும். எல்லா வழியிலையும் பட்டது இருக்கும். இப்ப 2 முக்கியமான விடயங்கள் அங்க 13வது கேள்வி ஒன்று சொல்லி தந்தினான். அதுபோல இங்க 24வது இல்லை 25வது வரையிலான வினாக்களுக்கு தனித்தனியாக நாங்கள் விடைகளை சொல்லி இருக்கிறோம். இந்த தொகுத்து சரிதானே. அரச இல்லம் ஒன்றில் வசிக்கும் உத்தியோகத்தரிடம் இருந்து வாடகை அறவிடப்படுகிற விதத்தை விளக்குக என்று கேட்டால் நீங்க விளக்குற விளக்குல கேட்டவர் டென்ஷன் ஆகும். சரியா? இப்ப பாருங்க, 19வதுல இருந்து உங்களுக்கு 25வது வரையில இருக்கக்கூடிய பகுதிகள் அழகாக நாங்கள் நிறைவு செய்திருக்கிறோம். ஒவ்வொரு கேள்வியாக நீங்கள் பார்க்கலாம். எல்லா கேள்விக்கும் உரிய விடைகள் நாங்கள் தேடி கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? சரி, இனி நாங்கள் 26வது கேள்விக்கு போக போறோம். அதற்கு முன்பாக உங்களிடமிருந்து ஏதேனும் தெளிவுபடுத்தல்களுக்கான நிலுவைகள் இருந்தால் கதைப்பதற்காக நாங்கள் ஓஃப் ரெக்கார்டிங்ல கொஞ்ச நேரம் கதைக்கிறோம். 2 முக்கியமான கேள்விகளை கேட்டிருக்கிறீர்கள். நான் இதை எளிமையாக எங்களுடைய சாதாரண பேச்சு வழக்கில் விளங்கப்படுத்துகிறேன். இந்த 5(3) தொடர்பாக அட்டவணைப்படுத்தப்பட்ட இல்லம் ஒன்றை பெற்றுக்கொள்ள உரித்துடைய உத்தியோகத்தர் ஒருவருக்கு வழங்கப்படக்கூடிய இல்லத்துக்கான வாடகை தொடர்பாக 5(3)ல கூறப்படுகிற 5(3)(1), 5(3)(2), 5(3)(3) என்கிற அந்த பிரிவுகளை சாதாரண பேச்சு வழக்கில் ஒரு தடவை விவரிக்கிறேன். முதலாவது, அவருக்கு ஒரு வீட்டை கொடுக்குறோம். அவருடைய சம்பளம் 100,000 என்று வைத்துக் கொள்ளுவோம் வசதிக்காக. சரிதானே? அவருடைய சம்பளத்தை நாங்கள் 100,000 என்று வைத்துக் கொண்டால், அவர் திருமணமானவராக இருந்தால் அவரிடமிருந்து அவருக்கு வழங்கப்பட்ட இல்லத்துக்கான வாடகையாக 10,000 ரூபாய் அறவிடும். அவர் திருமணமாகாதவராக இருந்தால் அவருடைய சம்பளத்திலிருந்து 5,000 ரூபாய் கழிக்கப்படும். 5(3)(1) முடிச்சு. 2வது, அவருக்கு நாங்கள் வீடு கொடுக்க, அவர் ஒரு வீட்டை பெறுவதற்கு உரித்துடையவர். அவர் தனியார் வீடு ஒன்றில் தான் குடியிருக்கிறார். அந்த வீட்டுக்கு வாடகையாக 12,500 ரூபாய் செலுத்தப்படுகிறது. அந்த வீட்டு வாடகையாக 12,500 ரூபாய் செலுத்தப்படுகிறது. இது 2 விதமாக செலுத்தப்படலாம். ஒன்று, நேரடியாக அலுவலகத்தினால் அந்த வீட்டின் உரிமையாளருக்கு கொடுப்பனவு செய்யப்படலாம். அது வீட்டு வாடகை படி என்று சொல்லுவோம். விசேட வீட்டு வாடகை படி 12,500 ரூபாய் அவருக்கு கொடுப்பது. அல்லது அந்த உத்தியோகத்தரே அந்த வாடகையை செலுத்திவிட்டு அதற்குரிய சிட்டியை சமர்ப்பித்து ஒரு வவுச்சரை போட்டு 12,500 ரூபாய் தனக்கு அலுவலகத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளலாம். அதாவது அவருடைய அந்த செலவினத்தை மீள் நிரப்பும்படி அவர் செய்யலாம். இவ்வாறு இந்த வாடகை படியினை அரசாங்கம் தாங்குகிறது என்றால், அரசாங்கம் விசேட வீட்டு வாடகை படி ஒன்றை அவருக்கு வழங்குகிறது அல்லது வீட்டு வாடகையாக அவர் செலுத்தும் தொகையை அவருக்கு மீளளிப்பு செய்கிறது என்றால், அது செய்யப்படுகிற அதே வேளை அவருடைய சம்பளத்திலிருந்து நாங்கள் முதல் சொன்ன மாதிரி 10,000 ரூபாவோ 5,000 ரூபாவோ, ஒரு திருமணமானவர் 10,000, திருமணமாகாதவர் 5,000 என்கிற அடிப்படையில அறவிட்டுக் கொள்ள வேண்டும். இந்த கொடுப்பனவை அவருக்கு வழங்குவோம். அதே வேளையில அவருடைய சம்பளத்திலிருந்து அறவீடு செய்வோம். 3வது விடயம், அவர் சொல்லுகிறார், நீங்கள் வீட்டு வாடகைப்படியே செலுத்தவும் வேண்டாம்.
நான் செலுத்தின காசை நீங்க எனக்கு திருப்பி தரவும் வேண்டாம், எந்த சம்பளத்துல இருந்து கழிக்கவும் வேண்டாம். அது வீட்டு வாடகை அளவில் நானே பார்த்துக் கொள்கிறேன். எனக்கு விசேட வீட்டு வாடகை கொடுப்பனவை நீங்கள் செலுத்த வேண்டாம், அது நான் செலுத்துகிறேன். அல்லது நான் செலுத்திய பணத்தை நீங்கள் எனக்கு மீளிழப்பு செய்ய தேவையில்லை. இந்த சம்பளத்துல இருந்து நீங்க காசு கழிக்க வேண்டாம், வாடகைக்குரிய அந்த 5% 10% கழிக்க வேணும் என்று அவர் கேட்பாராக இருந்தால் அவர் அந்த விடயத்தை விருப்பத்தை தெரிவிக்க முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு விடயம். அடுத்தது சிக்கன வாடகை தொடர்பாக விவரியுங்கள் என்று சொல்லி கேட்டிருந்தார்கள். இந்த சிக்கன வாடகையை நான் 2 சந்தர்ப்பத்துல உங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லியிருந்தான். சிக்கன வாடகை பெற்றுக்கொள்ளக்கூடியது ஒன்று, அந்த அலுவலருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வீடு அதனுடைய நிலைமைக்கு அவரிடமிருந்து அறவிடுகிற வாடகை உண்மையிலேயே நியாயமற்றது என்று தெரிய வந்தால் அவர்கிட்ட இருந்து 10,000 ரூபாய் அறவீடு செய்கிறோம். ஆனால் அந்த அவர் இருக்கிற மாதிரியான வீடு பிரைவேட்ல வாடகை கிடைக்கிறதாக இருந்தால் ஒரு 4,000 ரூபாவுக்கு எடுக்கலாம். அவருக்கு நல்ல தளபாடங்களும் கொடுக்கப்பட இல்லை, சுவர் கூரை போன்றவை கூட மிகச் சிறப்பாக இல்லை, புதியவை அல்ல. அது கொஞ்சம் அந்த சுவர் உதிர்ந்து விழுகிற பெயிண்ட் உரிகிற இந்த மாதிரியாக கொஞ்சம் பழைய வீடு. சரியா? இதை நீங்க வெளியில வாடகை கிடைக்கிறா ஒரு 4,000 ரூபாய்க்கு எடுக்கலாம். ஆனால் இவற்றை சம்பளம் 100,000 என்றபடியே அவர் கல்யாணமானவர் என்றுட்டு அவரோட 10,000 கழிச்சு கொண்டுக்கிறீங்க. அது ஒரு நியாயமானதே இல்லை என்கிற ஒரு சந்தர்ப்பம். இரண்டாவது, நல்ல வீடு தான் கொடுத்திருக்கு, நல்ல வீடு, பெரிய வீடு, எல்லா வசதியும் இருக்குது. ஆனால் அந்த வீட்டில் அவர் ஒரு அறையும் ஒரு பெட்ரூமும் ஒரு கிச்சனும் தான் பயன்படுத்துகிறார். மற்ற அறைகளில் எல்லாம் இந்த அலுவலகத்தில் இருக்கிற அனர்த்த நிவாரண பிரிவு டிஎம்சி யூனிட்டினுடைய நிவாரண பொருட்கள் வைத்து பூட்டப்பட்டிருக்குது. அவர் அந்த அறைகளை பயன்படுத்தலை, அலுவலகம் தான் பயன்படுத்துகிறது. ஆகவே வீட்டின் ஒரு பகுதியை அலுவலகமாக பயன்படுத்துகிற சந்தர்ப்பம், அரச பணிகளுக்காக வீட்டின் ஒரு பகுதியை பயன்படுத்தும் போது இது 2வது சந்தர்ப்பம். அப்ப முதலாவது, உத்தியோகத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ள வீட்டின் மதிப்பீடு செய்யப்படக்கூடிய வாடகை அல்லது நியாயமான வாடகை என்பது அறவிடப்படுகின்ற வாடகையோடு ஒப்பிடுமிடத்து உண்மையில நியாயமற்ற வாடகை அறவிடப்படுகிறது என்கிற சந்தர்ப்பத்திலும், 2வது குடியிருக்கும் வீட்டில ஒரு பகுதி அரச அலுவலக தேவைக்கு பயன்படுத்தப்படுகிறது என்கிற சந்தர்ப்பத்திலையும் சிக்கன வாடகை, அதாவது வாடகையை குறைத்துக் கொள்ளும்படி செயலாளரிடம் விண்ணப்பிக்கலாம். அந்த வேளையில் பிரதான விலை மதிப்பீட்டாளருடைய அறிக்கையை பெற்று அவரால் குறிப்பிடப்படுகிற தொகை சிக்கன வாடகையாக அறவீடு செய்யப்படும். இதைத்தான் நாங்கள் சிக்கன வாடகை என்று சொல்லுகிறோம். சரி, அப்ப இந்த அளவோட நாங்கள் நிறைவு செய்து கொண்டு ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கொள்வோம். இப்பொழுது 9:08. 9:14 நாங்கள் திரும்ப பேச தொடங்குவோம். சரி, நாங்கள் தொடர்ச்சியாக பேசலாம். நான் இந்த இடத்துல பாடப்பிறப்புக்கு வழியில போயிட்டு சில விஷயங்களை சொல்ல வேணும். இந்த நேரம் தான் எல்லோரும் இருக்கக்கூடியது. தொடக்கத்துல நாங்கள் சேலமர் ஆரம்பிக்கிற நேரங்களில் உண்மையில பங்கு பெற்றவர்களுடைய எண்ணிக்கையில 3-2 பகுதியினர் தான் இணைந்திருப்பார்கள். ரெக்கார்டிங்களை சொல்றதும் நோக்கம் வராதவர்களும் இதை பார்க்கிற போது இந்த விடயம் போய் சேர வேணும் என்று நீங்கள் ஒரு விடயத்தை வாசிக்கிற போது அது சில வேளைகள்ல அதுல இருக்கிற மாதிரி உங்களால புரிந்து கொள்வதில் கடினம் இருக்கு. உண்மையில அதுக்காக தானே நாங்கள் இன்னும் ஒரு பொது நிர்வாகம் தொடர்பான விடய ஆய்வு என்கிற பெயர்ல குறிப்பாக இலங்கை நிர்வாக சேவைக்கு தோற்றுகிறவர்கள் கிரகித்தல் படிக்கிறார். அதுக்கு உண்மையா பெயர் கிரகித்தல் இல்லை, பொது நிர்வாகம் தொடர்பான விடய ஆய்வு 2. அதாவது இதுல சொல்லப்படுறது சொல்ற மாதிரியே உங்களுக்கு விளங்குதா அல்லது வேற மாதிரி விளங்குதா என்று பார்க்கறதுக்குரியதாக அது நடக்கிறது. சரிதானே? இப்போ அது மாதிரி இதை வாசிக்கிற போது சில தெளிவின்மைகள் இருந்தால் நீங்கள் அது தொடர்பில் குழப்பமடைய தேவையில்லை. இந்த பகுதியை ஒரு தடவை எனக்கு விளங்கப்படுத்தி விடணும்னு சொல்லி ஒரு மெசேஜ் போடுவீங்களாக இருந்தால் நான் பார்த்துட்டு எனக்கு டைம் இருக்கிற நேரங்களில் நான் அதை எளிமையாக உங்களுக்கு சொல்லுவேன். சில பேர் அப்படி கேட்கிறார்கள் இருக்கிறார்கள். அதை வாசிக்கிற போது வாசித்த பின்னர் எனக்கு சில சகோதரர்களும் சகோதரிகள்லாம் கூட அப்படி ஆர்வமாக இருக்கிறாங்க, கேட்பார்கள். இப்படி இதற்குரிய விளக்கம் என்ன என்று கேட்பார்கள். சில வேளைகளில் சில மெசேஜ் மிகவும் பயனற்றவை என்று சொல்லி இருக்கும், மிகவும் எரிச்சல் ஊட்டக்கூடிய பயனற்றவையாக இருக்கும். அப்போ உடனே சொல்லிடாது, அதையும் பதில் சொல்ல வேண்டியதான் இருக்கிறது. ஆனால் உண்மையில பெறுமதியான உங்களுக்கு விளங்காத இந்த பகுதி தொடர்பாக நீங்கள் கேள்விகளை கேட்கலாம், அது பதிலளிக்கப்படும்.
மற்றது ஒரு தடவை வாசித்தால் உங்களுக்கு விளங்கிடும் என்று சொல்லி தயவு செய்து முடிவுக்கு வராதிங்கோ. ஒவ்வொரு தடவையும் புதுசு புதுசாக வாசிக்கிற போது புதிதாக விளங்கும். நாங்கள் புதிதாக கற்பிக்கிறவர்கள் என்ன பொறுத்தவரையில் எல்லாரும் இல்லை, கற்பிக்கிறவர்கள் நானோ அல்லது நண்பர் அமல்ராஜ் இப்படி சில பேரை சொல்லுவேன். அவர்கள் சார்பாக நான் பேசக்கூடியது அந்த உரிமை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் இந்த புத்தகங்களை தான் பிரதானமாக கொள்ளுகிறது, இதனுடைய அடிநாதமாக கொள்ளுகிறது. அப்போ புத்தகத்துல தான் எல்லாம் இருக்கு. அப்ப ஏன் நாங்கள் தேவைப்படுகிறோம் என்றால் அதை கொஞ்சம் எளிமைப்படுத்தி உங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு. அப்போ ஒரு நூலை நாங்களாக கற்றுக்கொள்வதை விட இன்னொருவருடைய உதவியோடு, ஒரு ஆசிரியருடைய அல்லது ஒரு வசதிப்படுத்தினருடைய உதவியோடு அந்த புத்தகத்தை கற்றுக்கொள்வது அது கொஞ்சம் எங்களை எளிமைப்படுத்தும், எங்களை வசதிப்படுத்தும், இலகுவாக இருக்கும் என்பதனாலதான் இந்த பகுதியை நானும் நீங்களும் சேர்ந்து படிக்கிறோம். படிச்சு முடிய நீங்க பிறகு திருப்பி தனியா படிக்க வேண்டும், மிக முக்கியம் அது. சரிதானே? அந்த அளவோட முடிஞ்சது, நான் சேலமருவு போயிட்டேன், எனக்கு எல்லாம் விளங்கிட்டது என்று சொல்லி தயவு செய்து இருக்க வேண்டும். நானும் நீங்களும் ஏன் இந்த பகுதியை எடுத்து வச்சு கொண்டு கதைக்கிறோம்? சில பாடங்களை வேற முறையில படிப்போம். இப்ப இந்த தாவன விதிக்கோவை, செயல் ஒழுங்கு விதிகள், அதுபோல நிதி நடைமுறைகள் என்கிற ரெண்டும் திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நடைபெறுகிற செயலமர்வுகளை நாங்கள் இந்த நூலினுடைய துணியோட தான் படிக்க போறோம். சில கேள்விகளை எங்களை கைப்பிடிச்சு கூட்டிக் கொண்டு போறதுக்காக வச்சிருக்கோம். அந்த கேள்வி எங்களுக்கு கேள்வி கேட்கும், நாங்கள் உடனே எங்க அதுக்கு விட இருக்குன்னு தேடி அதை சுத்தி அந்த ஏரியாவை சுத்தி முழுமையாக படிப்போம். சரி, இதுவும் அப்படித்தான் செய்யறோம். இது நாங்களே கேள்வியை தயாரித்து கொண்டு அந்த கேள்வி கூடாக நகருகிறோம். இதற்காகத்தான் இந்த பகுதிகள் உங்களை சளிப்பூட்டாமல், முழுசா புத்தகத்தை போட்டு உங்களை குழப்பமடைய செய்யாமல் அதற்குரிய அத்தியாயங்களும் அதனோடு திருத்தப்பட்ட சுற்றறிக்கை தனியாக ஆவணமாக்கப்பட்டு அந்தந்த குழுக்கள்ல போடப்பட்டிருக்குது. அப்படி போடுறதுக்கு காரணம் நீங்கள் அதை திரும்ப படிக்க வேணும் என்பதற்காக. முன்கூட்டி படித்து கொண்டு வந்தாலும் பரவாயில்லை, எங்களுக்கு அந்த குழுவில் நான் போடுறதுன்ற நோக்கம் அதுதான். அதை புரிந்து கொண்டு உங்களுடைய ஆதரவு இறுக்கமாக இருந்தால் இன்னும் வேகமாக நகரலாம், இன்னும் தெளிவாக நகரலாம், உங்களுடைய வெற்றி வாய்ப்புகளும் இலகுபடுத்தப்படும். சரி, இப்போ பாடப்பரப்புக்குள்ள போகிறேன். கேள்விகளோடு நான் நினைக்கிறேன் பெருமளவான கேள்விகளுக்கு உங்களுக்கு இந்த 25 வரையான கேள்விகளுக்கு நாங்கள் பதிலளித்து முடிஞ்சது. இன்னும் 8 கேள்விகள் இருக்கிறது. கிடைக்கக்கூடிய நேரத்தில் இந்த 40 நிமிடங்களுக்குள்ள அதை நாங்கள் பார்த்து முடிக்கலாம். சரி, அப்படி நிறைவு செய்தால் சராசரியாக ஒரு செயலமர்வில் ஒரு அத்தியாயத்தை நிறைவு செய்தோம் என்கிற திருப்தி வரும். அவ்வாறு இருக்கக்கூடிய சிறிய சிறிய அத்தியாயங்கள், ஏற்கனவே நாங்கள் கற்றுக்கொண்ட அத்தியாயங்கள் கூட, சில விசேட நோய்களுக்கான விடுமுறைகள் அல்லது சலுகைகள், அதுபோல தொழிற்சங்க உறுப்பினர்களுக்கான சலுகைகள், சங்கங்களுக்கான விடுவித்தல்கள், நலம்புரி சங்கங்களுக்கான விடுவித்தல்கள் என்கிற இந்த மாதிரியான சிறிய சிறிய அத்தியாயங்களை நாங்கள் இலகுவானவையும் கடினமானவையும், இலகுவானவையும் கடினமானவையும் என்கிற ஒரு ஒழுங்குமுறைப்படி இதை நாங்கள் கற்றுக்கொண்டு போகிற போது எங்களுக்கு ஒரு எண்ணம் வரும். நாங்கள் தாபன விதி கோவில பெருமளவான பகுதிகள் எங்களுடைய கண்ணில் படாத அல்லது எங்களுடைய கரிசனைக்கு உட்படாத பகுதிகளின் மீது கூடிய கவனம் செலுத்தி நாங்கள் முதல்ல அதை முடிப்போம். பெரிய அத்தியாயங்கள் சில இருக்கும். உதாரணமாக 12வது அத்தியாயம், 7வது அத்தியாயம், இவை முக்கியத்துவம் வாய்ந்தவையும் கொஞ்சம் அளவில் பெரியவையுமாக இருக்கும். அப்படி இருப்பவற்றுக்கு நாங்கள் பின்னர் அதற்கு ஒரு விசேட முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்போம். மற்றது பிள்ளைகள், நான் இப்ப இது படிப்பிச்சு முடிஞ்சது என்றால் 18வது 19வது அத்தியாயம் படிச்சு முடிஞ்சதுன்னா இனி நீங்கள் எல்லா பேப்பரையும் எடுத்து உங்களுக்கு 18வது 19வது அத்தியாயத்துல வந்து எல்லா கேள்விகளுக்கும் விடியளிக்க முடியுமா என்பதை மீள வலியுறுத்தி கொள்ள வேண்டும். சரிதானே? நீங்க ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளணும், அல்ல ரீஇன்வோர்ஸ்மெண்ட் ஒன்றை கொடுக்க வேணும் உங்களுக்கு நீங்களே. அப்படி செய்வதன் மூலமாகத்தான் நீங்கள் இதுல நிபுணத்துவம் பெற்றவர்களாக ஆக முடியும். இதை வச்சுட்டு பேசாம அப்படியே சோர்ந்து போய் படுத்திடக்கூடாது. இனி 18ஆம் 19ஆம் அத்தியாயம் சம்பந்தமான கேள்வி எங்கேயாவது இருக்கா கொண்டு வாங்க மாதிரி எல்லா பாஸ் பேப்பரையும் தேடி எடுத்து பார்க்க வேணும். அந்த கடந்த கால வினாத்தாள்களை நான் ஒரு தொகுதி குழுவில் பகிர்றேன். அது சிலவோட குழுவில் ஒரு அதிர்ச்சியை கொடுக்குற மாதிரி, நிறைய டாக்குமெண்ட் வர மாதிரி ஒரு உணர்வை கொடுக்கும். ஆனாலும் நாளை அல்லது நாளை மறுதினம் குறிப்பிட்ட எண்ணிக்கையான வினாத்தாள்கள் உங்களுடைய குழுவில் கடந்த கால வினாத்தாள்கள் பதிவிட்டு விடுவேன். நீங்கள் பொருத்தமான முறையில் நீங்கள் அச்சிடலாம், அல்லது உங்களுடைய கணனியிலையோ மடிக்கணினிலையோ கைபேசியிலையோ சேமித்து வைத்துக் கொள்ளலாம். உங்களுடைய வசதியை பொறுத்தது வைத்துக்கொண்டு இந்த அத்தியாயம் தொடர்பில், இந்த 2 அத்தியாயங்கள் தொடர்பிலையும் வந்த வினாக்கள் அனைத்துக்கும், அதுபோல நிதி ஒழுங்கு விதிகள்ல நீங்கள் படிக்கிறது, இப்ப காசோலைகள் படிக்க போறீங்கன்னா காசோலைகள் தொடர்பாக வந்த எல்லா வினாக்களுக்கும் உங்களால் விடியளிக்க முடிகிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வது உங்களுடைய பொறுப்பு.
24 மணித்தியாலமும் உங்களோடு கூட இருந்து இப்படித்தான் படிக்கிறேன்னு சொல்லி கொண்டிருக்கல. அது இந்த 2 மணித்தியாலம் தவிர 22 மணித்தியாலம் உங்களோட கையில இருக்குது. இந்த வழிகாட்டலை பெற்று அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 26வது கேள்விக்கு வருகிறது. உத்தியோகத்தர் ஒருவர் தனது பதவிக்குரிய இல்லம் ஒன்றில் வசிப்பதற்கு மறுக்கும் இடத்தில் அந்நிலைமையினை கையாள்வது தொடர்பாக தாபன விதிக்கோவில் வழங்கப்பட்டுள்ள வழிகாட்டல்கள் எவை என்று கேட்கிறாங்க. அதாவது அட்டவணைப்படுத்தப்பட்ட இல்லம் ஒன்று இருக்கிறது. அது இப்படி சில அனுபவங்கள் இருக்குது. நான் சில இடங்களில் வேலை செய்கிற போது அவ்வாறாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். அங்கே இருக்கக்கூடியவர் தனக்கு அந்த குவார்ட்டர்ஸ் உரிய வகையில் செய்யப்பட்டிருக்கையில் எனக்கு இது வேணும் என்று சொல்லி தன்னுடைய பதவிக்குரிய இல்லம் ஒன்றில் வசிப்பதற்கு அவர் மறுக்கிறார். நான் இந்த இல்லத்தில் குடியிருக்க மாட்டேன். ஆனால் அந்த பதவிக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் வேறு ஆக்கள் ஏற்பாடு செய்யப்படவில்லை, அவருக்கண்டே ஒதுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன வேலை என்று பார்ப்போம். தாபன விதிக்கோவே என்ன சொல்லுது? 5-7வது தொடர்பாக கேட்கிறேன். தனது பதவிக்குரிய இல்லம் ஒன்றில் வசிப்பதற்கு அவர் மறுக்கும் போது அவருக்கு பதிலாக வேறொரு உத்தியோகத்தரை அந்த இல்லத்தில் குடியிருப்பதை இல்லங்களை ஒதுக்கும் அதிகாரி அங்கீகரிக்காத நிலைமை. அவருக்கு பதிலாக இன்னொரு ஆளுக்கு அந்த வீட்டை ஒதுக்கி கொடுக்கிறதை இல்லங்களை ஒதுக்கும் அதிகாரி அங்கீகரிக்காத போது இல்லத்தை ஏற்க மறுத்த உத்தியோகத்தர் உண்மையாகவே அங்கு குடியிருப்பதாக கொள்ளப்பட்டு அவரிடமிருந்து வாடகையை அறவிட்டுக் கொள்ளல் வேண்டும். அத்தகைய சந்தர்ப்பத்தில் அந்த இல்லத்துக்காக அறவிடப்பட வேண்டிய வாடகை என்பது அந்த இல்லத்துக்கு உரித்தான பதவியை வகிக்கும் உத்தியோகத்தர் செலுத்த வேண்டியிருந்த வீட்டு வாடகை அல்லது அங்கு உண்மையாகவே குடியிருக்கின்ற உத்தியோகத்தர் செலுத்த வேண்டிய வாடகை ஆகிய 2ல் எது அதிகமானதோ அத்தொகையே அறவிடுதல் வேண்டும். இதனுடைய கருத்து சாதாரணமாக நீங்க விளங்கிக் கொள்ளுங்கோ. கொண்டு அவருடைய சம்பளத்தில் சொல்லப்பட்ட அந்த சதவீதத்தை அறவிட வேணும். அல்லது அந்த வீட்டிற்கு உண்மையாகவே எவ்வளவு வாடகை இருக்கும் என்று மதிப்பிடப்படுதோ அந்த வாடகை 2ல் எது கூடவோ அதை அவர்கிட்ட அறவிட வேணும். இன்னொருவருக்கு அதை குடியிருக்க கொடுத்தால் அதற்கு எவ்வளவு வாடகையை நாங்கள் பெறலாம் என்று சொல்லி மதிப்பிட்டு பார்த்து கொடுக்க மறக்கும் போது தானே அறவிட போறோம். இன்னொருவருக்கு அதை ஒதுக்கி கொடுத்தால் அவரிடமிருந்து நாங்கள் எவ்வளவு வாடகை அறவிடலாம் என்கிற அந்த மதிப்பீட்டு இவருடைய சம்பளத்தின் 12% 12% அல்ல 10% அல்லது 5% என்று இருக்கும் தானே. திருமணமாகாதவர் என்றால் 5%. அது 2ல் எது கூடவோ அதை அறவிட வேணும். இப்ப இதுல இருக்கிற மாதிரி நீங்கள் விளக்கம் எழுத வேணும். ஏன் இதைத்தான் அவர்கள் அங்க உங்களுடைய புள்ளியிடல் திட்டமாக கொடுக்க போதும். பதவி ஒன்றுக்குரிய இல்லம் ஒன்றை ஏற்க மறுத்தல் படிமுறையாக எழுத போறோம். ஒன்று, உத்தியோகத்தர் ஒருவர் தனது பதவிக்குரிய இல்லம் ஒன்றில் வசிப்பதற்கு மறுக்கும் போது அந்த உத்தியோகத்தருக்கு பதிலாக வேறொரு உத்தியோகத்தரை இல்லத்தில் குடியிருப்பதற்கு இல்லங்களை ஒதுக்கும் அதிகாரி அங்கீகரிக்காத பட்சத்தில், அங்கீகரிக்காத நிலைமையில் இல்லத்தை ஏற்க மறுத்த உத்தியோகத்தர் உண்மையாகவே அங்கே குடியிருக்கிறார் என்று கருதப்பட்டு அவரிடமிருந்து வாடகையை அறவிட்டுக் கொள்ள வேண்டும். அவர் வீடு வேண்டாம் விட பரவாயில்ல, வாடகை எடுக்க வேண்டும். அப்போது அவருடைய பதவிக்கு அவர் செலுத்த வேண்டிய வீட்டு வாடகை அல்லது அங்கு உண்மையாக குடியிருக்கிற ஒருவர் செலுத்த வேண்டிய வீட்டு வாடகை, இதில் எது அதிகமாக இருக்கிறதோ அதை அறவிட வேண்டும். 5-8 தொடர்பாக நான் ஒரு கேள்வியை போட இல்லை. சில வேளைகளில் இந்த 4 விடைகளை தந்து ஒரு விடைக்கு கீறுகிற மாதிரியாக கேள்வி கேட்கப்பட்டால் பின்வருவற்றில் சரியான கூற்று என்று கேட்பார்கள். நீர், மின்சாரம், எரிவாயு இங்க கனெக்ஷன் கொடுக்குறீங்கள, சரி கொடுத்தாலும் கேஸ் என்ன என்பவற்றுக்கான கட்டணங்களை இல்லத்தில் குடியிருக்கும் உத்தியோகத்தர் செலுத்த வேண்டும். சரிதானே? சரி, அடுத்த கேள்வியை பார்த்து கொண்டு போவோம். 26வது கேள்வி பார்த்துட்டோம். 26வது கேள்வி சரி. 27வது கேள்வியை பார்க்கிறோம். கருத்திட்டம் ஒன்றில் பணியாற்றுவதற்காக கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் ஒன்றில் வேலை செய்யறதுக்காக ஒரு ஆளை நீங்க நோபே லீவில் விடுறீங்க. சரியா? நோபே லீவில் விட்டவர்கிட்ட எப்படி வீட்டு வாடகை தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும்? 3 படிமுறை இருக்குது. 3 படிமுறை இருக்குது. அவர் அரசாங்கத்தின் தேவைகள், அரசாங்கத்தினுடைய தேவைக்காக அவர் கேட்டு போக இல்லை,
அரசாங்கத்தின் தேவை கருதி, அரசாங்கத்தின் தேவை கருதிய விடுவித்தல், ஒரு உத்தியோகத்தருடைய கோரிக்கையின் பேரிலான விடுவித்தல் என்று சொல்லி விடுவித்தல் ரெண்டு வகையாக இருக்குது. இது உங்களுக்கு அடிப்படையாக தெரிஞ்சிருக்கும். என்ன, ஒரு உத்தியோகத்தர் அரசாங்க சேவைக்கு வெளியே உள்ள பதவி ஒன்றுக்கு தற்காலிகமாக விடுவிக்கப்படுதல் என்பதில் அரசாங்க கருத்திட்டம் ஒன்றும் உள்ளடக்கம். அரசாங்க கருத்திட்டம் ஒன்றில் பணியாற்றுவதற்காக ஒரு உத்தியோகத்தர் விடுவிக்கப்படுதல் அதுக்குள்ள அடங்கும். இதுல நாங்கள் பார்க்க வேணும், அரசாங்கத்தில் இருக்கிற ஒரு அமைச்சோ திணைக்களமோ இவரை கேட்டெடுக்குதா அல்லது இவர் தான் போறன்னு என்று விரும்பிக்க போறார் என்று சொல்லு. சரியா? இப்போ அரசாங்க தேவையின் பேரில் சம்பளமற்ற விடுமுறையில இவர் விடுவிக்கப்படுகிறார். அங்க சம்பளம் கொடுக்கிற ப்ரொஜெக்ட்ல இங்க இருந்து அவர் தற்காலிகமாக விடுவிக்கப்படுகிறார். சம்பளமற்ற விடுமுறையில் அவர் விடுவிக்கப்படுகிறார். அவ்வாறு விடுவிக்கப்பட்டால் அவர் அட்டவணைப்படுத்தப்பட்ட இல்லம் ஒன்றில் வசிப்பாராக இருந்தால் அவரை அந்த இல்லத்தில இருந்து வெளியேறவர். சரிதானே? உதாரணத்துக்கு திட்டப்பணிப்பாளருக்குரிய குவார்டர்ஸ்ல அவர் இருக்கிறேன். இப்போ திட்டப்பணிப்பாளர் என்கிற பதவியில இருந்து விடுவிக்கப்பட்டு அந்த கருத்திட்டத்துக்கு அங்க ஏதோ ஒரு பதவிக்கு அவர் போகிறார். அங்கே ஒரு பணிப்பாளர் பதவிக்கு அவர் போகலாம், கருத்திட்ட பணிப்பாளர். சரிதானே? அலுவலகத்தில கச்சேரியிலே அவர் திட்டமிடல் பணிப்பாளராக இருந்தவர், பிளானிங் டைரக்டராக இருந்தவர். இப்ப பிளானிங் டைரக்டர் போஸ்ட்லேயே அவர் இல்லை. இப்ப பிளானிங் டைரக்டர் அல்ல டைரக்டர் ஆஃப் பிளானிங் டிபிக்குரிய குவார்டர்ஸ்ல அவர் இருப்பாராக இருந்தால் அவர் வெளியேறவர். அவர் சம்பளமற்ற விடுமுறையில விடுவிக்கப்படுகிறார். அவர் இப்போ ப்ரொஜெக்ட் டைரக்டரா போயிட்டார், அவர் வெளியேறவர். அவ்வாறு இல்லாமல் சாதாரணமாக அவர் அரச இல்லம் ஒன்றில் வசிப்பவராக இருந்தால், அதுவும் அரசாங்கத்தின் தேவையின் மீது அவர் விடுவிக்கப்படார், அரசாங்கத்தின் தேவை கருதி விடுவிக்கப்படுவாராக இருந்தால் அவருக்கு இப்போ ப்ரொஜெக்ட்ல சம்பளம் கிடைக்குமே, அந்த சம்பளத்தின் அடிப்படையில தான் அவர்கிட்ட இருந்து வாடகையை அறவிட வேண்டும். அந்த சம்பளத்தினுடைய அடிப்படையில் அவரிடமிருந்து வாடகை அறவிட வேணும். அங்க ப்ரொஜெக்ட் டைரக்டர் அவருக்கு கூடுதலாக சம்பளம் கிடைக்கும் என்றால் அதில இருந்து அவருக்கு 10% அறவிட வேணும் அல்லது 12% அறவிட வேணும். சில வேளை அவரே கேட்டு போவாராக இருந்தால் அவருக்கு வீடு கொடுக்கக்கூடாது. உத்தியோகத்தரின் கோரிக்கையின் மீது கருத்திட்டம் ஒன்றின் சேவைக்காக அவர் விடுவிக்கப்பட்டால் அவர் வசிக்கும் அரச இல்லத்தில் இருந்து வெளியேற வேண்டும். அது அட்டவணைப்படுத்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, பொது சேவை இல்லமாக இருந்தாலும் சரி, அவர் இப்போது இருக்கிற அரச இல்லத்தில் இருந்து வெளியேற வேண்டும். நான் கீழிருந்து மேலாகத்தான் இந்த விடயத்தை சொல்லி இருக்கிறேன். முதலாவதை சொல்லுகிற போது உங்களுக்கு ஒரு குழப்பம் ஒன்று வரும். என்னென்றால் அவருடைய புதிய பதவியின் சம்பளத்தின் அடிப்படையில வாடகை அறவிடுங்கன்னு சொல்றீங்க, பிறகு அவர் அட்டவணைப்படுத்தப்பட்ட இல்லத்தில் இருந்தால் வெளியில போக வேணும்னு சொல்றீங்க என்கிற குழப்பம் வரும் என்பதனால உங்களுக்கு ஒழுங்கு மாறி சொல்லி இருந்தேன். ஆனால் விடயம் இதுதான், நீங்க தெளிவா விளங்கி வச்சுக் கொள்ளுங்க. இவர் 2 பர்பஸ்ல விடுவிக்கப்பட போறார். ஒன்று, அரசாங்கம் இவரை கேட்டெடுக்குது, இவர் கேட்டு போகிறார். அரசாங்கம் இவரை கேட்டெடுக்குமாக இருந்தால் இவர் புதிய பதவியில பெறுகிற சம்பளத்தின் அடிப்படையில் இவர் குடியிருக்கும் இல்லத்திற்கான வாடகை அறவீடு செய்யப்பட வேண்டும். தானாக கேட்டு ப்ரொஜெக்டுக்கு போகிறாராக இருந்தால் அவர் அரச இல்லத்தில் இருந்து வெளியேற வேண்டும். அரசாங்கத்தின் தேவைக்காக இவர் கருத்திட்டத்துக்கு உள்வாங்கப்பட்டிருக்கிறார் அல்ல விடுவிக்கப்பட்டிருக்கிறார் என்றாலும் கூட அவர் குடியிருப்பது அட்டவணைப்படுத்தப்பட்ட இல்லம் ஒன்றாக இருந்தால் அவர் அதில் இருந்து வெளியேற வேண்டும். இப்ப உங்களுக்கு தெளிவாக விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். யாருக்கு நான் இதை திருப்பி சொல்ல வேணுமா நீங்க கருதினா எனக்கு ஒரு மெசேஜ் போட்டுக்கொள்ளுங்க. சரி, அடுத்தது இந்த குத்தகை நிபந்தனைகள் தொடர்பாக. சரிதானே? இந்த குத்தகை நிபந்தனைகள் தொடர்பாக ஒரு பெரிய கேள்வி இந்த பகுதி 28வது கேள்வி உண்மையில பெண்ணம் பெரிய கேள்வியாக போட்ட நான், அதனாலதான் இந்த நட்சத்திர அடையாளங்களை போட்டு கீறி காட்டினான். குத்தகை நிபந்தனைகளின் பிரதான உள்ளடக்கங்கள், அதுக்கு என்ன காணையில பிரதான உள்ளடக்கங்கள் எவை என்று சொல்லி இது ஒரு பெரிய கேள்வி. நாங்கள் அதுல இருக்கக்கூடிய விடயங்களை தனித்தனியாக பார்க்க, இது ஒரு பெரிய பல்கா தான் வேறும். இந்த விடயம் தனித்தனியா சின்ன சின்னனா நாங்கள் பார்த்து கொண்டு வரும்.
சரிதானே? ஓ, முதலாவது விடயம், பொதுவாக பதவிக்குரிய இல்லம் தவிர, அதாவது அட்டவணைப்படுத்தப்பட்ட இல்லம் ஒன்று தவிர ஏனைய இல்லங்களினுடைய குடியிருப்பு காலம் என்கிறது பொதுவாக 5 வருடங்கள். பொதுவாக 5 வருடங்கள் என்று சொல்லப்படும். இப்போ யாராவது ஒரு உத்தியோகத்தர் ஒரு வீட்டில் இந்த 5 வருடத்துல அரைவாசி காலம் ஒரு 2.5 வருஷம் இருந்துட்டார் என்றால் அவர் இன்னொரு வீடு ஒன்றை கேட்டா அதுக்கு முன்னுரிமை கொடுக்க மாட்டார்கள். அவருக்கு அந்த முதல் குடியிருந்த காலம் முடிச்ச தேதியிலிருந்து 5 வருடங்கள் முடிகிற வரைக்கும் இன்னொரு வீட்டுக்காக அவரை கன்சிடர் பண்ணக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவருக்கு ஒரு வீடு கொடுக்கறது 5 வருடம். அவர் அதில் ஒரு 2.5 வருஷம் அல்லது அதை விட கூடின காலப்பகுதி ஒரு வீட்டில் இருந்துட்டார். இப்போ வேறொரு வீட்டை கேட்கிறார் என்றால் அவரை கவனத்தில் கொள்ள தேவையில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு வீட்டுக்காக அவரை கருத்தில் கொள்ள தேவை என்று சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்தது இந்த 5, 9 ரிப்பீட் பண்ணுங்க என்று கேட்டிருக்கிறாங்க. நான் திரும்ப இறுதியாக அந்த பகுதியை கதைக்கிறேன். இதுல இருக்கிற குத்தக நிபந்தனைகள்ல முதலாவது சாதாரணமானது 5 வருட காலம் என்று எடுத்துக்கொள்ளுங்க. சரிதானே? 2வது, அரச இல்லம் ஒன்று அரச உத்தியோகத்திற்கு மாத்திரம்தான் கொடுக்கலாம். இந்த மீள சேவையில் அமர்த்தப்பட்ட அரச உத்தியோகத்திற்கு அரச இல்லங்கள் தொடர்பாக உரித்து கிடையாது. அவர் பென்ஷன்ல போகிற போது அரச இல்லம் ஒன்றில் வசித்தால் ஓய்வு பெறும் போது இல்லத்திலிருந்து வெளியேறி செல்ல வேணும் என்கிற இந்த 6.2 ஏற்பாடு இருக்குது. ஆனால் இதுக்கு ஒரு விசேடமான பதில் தாபன பணிப்பாளர் நாயகத்தினால் வழங்கப்பட்டிருக்கிறது. அடிக்கடி வினவப்படும் வினாக்கள் என்று சொல்லி பொது நிர்வாக அமைச்சருடைய இணையதளத்தில் இருக்கிற பதிலளித்தல்கள்ல அந்த பதில் இருக்குது. அவர்கள் எவ்வாறு பதிலளித்திருக்கிறார்கள் என்றால், ஒருவர் ஏதேனும் ஒரு பதவிக்கு ஒப்பந்த அடிப்படையில் மீள சேவைக்கு அமர்த்தப்படுவாராக இருந்தால் அந்த பதவிக்குரிய அட்டவணைப்படுத்தப்பட்ட இல்லத்தை அவருக்கு வழங்கலாம் என்று சொல்லியிருக்கிறார். உதாரணத்துக்கு அரசாங்க அதிபர் ஒருவர் ஓய்வு பெற்று விட்டார். அவரை ரீஎம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறாங்க 6 மாதத்துக்கு. மீள சேவையில் அமர்த்தப்பட்ட உத்தியோகத்தர் அவருக்கு அரசாங்க அதிபருக்குரிய குவார்டர்ஸ் தான் கொடுக்கும். சரிதானே? அவருக்கு குவார்டர்ஸ் இல்லை என்று சொல்லிடலாம். அப்ப பதவிக்குரிய பதிவிடம் ஒன்று இருக்குமாக இருந்தால் அந்த பதவியில மீள சேவைக்கு அமர்த்தப்படுகிறவருக்கு அதனை வழங்கலாம். இதை கருத்துல வச்சுக்கொள்ளுங்க. இந்த நடைமுறை ரீதியான பிரயோகத்தில் ஒரு குழப்பம் பெருமாக இருந்தால் இதற்கு ஆதாரம் தாவன பணிப்பாளர் நாயகத்தினால் வழங்கப்பட்ட கேள்வி பதில் என்கிற பகுதியில் அது இருக்கு. ஓய்வு பெற்ற அலுவலர் ஒருவர் அரசாங்க இல்லம் ஒன்று குறித்துடையவரா என்று கேட்டிருக்கிறார்கள். அவர் சொல்லியிருக்கார் இல்லை, ஆனால் ஒப்பந்த அடிப்படையில் அல்லது மீள சேவையில் அமர்த்தப்படும் போது அந்த பதவிக்குரிய இல்லம் ஒன்று காணப்படுமாயின் அதனை வழங்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இதை பார்த்துக் கொள்வோம். முதலாவது 5 வருடம் குத்தக காலம். 2வது, அரச இல்லம் ஒன்றில் ஓய்வு பெற்றவருக்கு கொடுக்கறது இல்லை, மீள சேவைக்கு அமர்த்தப்பட்டவருக்கு உரித்தில்லை. விசேட சந்தர்ப்பம் அவர் பதவிக்குரிய இல்லம் ஒன்று காணப்பட்டால் அதை வழங்கலாம். 3வது, அரச இல்லம் ஒன்றை பெற்றுக்கொண்ட உத்தியோகத்தர் என்றால் அவர், அவருடைய மனைவி, அவர்கள் தங்கி வாழ்வோர் ஆகியோர் மாத்திரம்தான் குடியிருக்கு. சரிதானே? அதுல அவர்கள் வேறு நபர்களை நிரந்தரமாக குடியிருக்க செய்வதற்காக அரச இல்லத்தின் எந்த ஒரு பகுதியையும் உபயோகிக்க கூடாது. நான் சில பெரிய நிலை அதிகாரிகளே அப்படி செய்கிறது உண்டு. நான் அதை பற்றி எல்லாம் விமர்சிக்கிறேன். சரிதானே? சில வேளை தனிப்பட்ட கோபங்களை உண்டாக்கும். சரி, அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ அது தெரியாத நான் அப்படி செய்வது உண்டு. வேறு சில ஆக்களை சொல்லுவாங்கல்ல, அவர்களுடைய இடது கை வலது கை அது மாதிரி. சரி, அரச இல்லத்துல இருக்கிற ஒரு உத்தியோகத்தை அவர், அவற்றை மனைவி, பிள்ளைகள், அவர்கள் தங்கி வாழ்வோம் சரிதானே ஆகியோருக்கு மாத்திரம்தான் அங்க குடியிருக்கலாம். இப்போ இல்லங்களை ஒதுக்கும் அதிகாரியிடமிருந்து அதுக்கண்டு விசேடமாக அனுமதியை பெறாமல் அங்க வேறு ஆக்களை அந்த என்ன சொல்லுகிறது சப்கன்ட்ராக்ட் கொடுக்குற மாதிரியான வேலைகள் செய்ய இயலாது.
சரிதானே. இல்லங்களை துணை குத்தகைக்கு கொடுப்பது, பணம் செலுத்தி தங்குகிற அதிதிகள் விருந்தினர்களை வைத்துக் கொள்வது தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த பகுதியையும் பார்க்க வேண்டும். மற்றது ஒருவர் வெளியேறி செல்ல போகிறாராக இருந்தால் ஆக குறைஞ்சது 1 மாதத்துக்கு முன் அதை ரிசர்வ் பண்ணி கொடுக்குற ஆபீசருக்கு சொல்லும், எனக்கு நான் விட போகிறேன் என்று சொல்லி. அவ்வாறு அறிவிக்க தவறுகிறவர் அவர் உண்மையிலேயே இல்லத்திலே இருந்து வெளியேறின நாள்ல இருந்து அவர் அறிவிச்ச அந்த மாதம் எந்த மாதத்திலே அறிவிச்சாரோ அவர் அறிவிச்ச மாதத்தின் கடைசி நாள் அல்லது இன்னொரு உத்தியோகத்தர் அந்த வீட்டுல குடியிருக்கிறதுக்காக வந்த திகதி ரெண்டுல எது முதல்ல வருகுதோ அந்த திகதி வரைக்கும் வாடகை அறவிட வேண்டும். அவர் சொல்லி போட்டு போகிறார் அந்த அந்த மாதத்தின கடைசி நாள் அல்லது இன்னொருத்தர் குடியிருக்கிறதுக்கு வருகிற டேட் ரெண்டுல எது முதல் வருகுதோ அது வரைக்கும் வாடகை அறவிட வேணும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. நீங்களாகவே அவருக்கு ஒரு ஷார்ட் நோட்டீஸ் கொடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி போட்டு அவர்கிட்ட இதை செய்யக்கூடாது. சரிதானே. திடீர் அறிவித்தல் ஒன்று வழங்கி சேவையின் அவசர தேவையின் பேரில் இடமாற்றத்தை வழங்கினால் அது பொருத்தமானதாக இருக்காது. மற்றது இல்லம் ஒன்றை கிடைக்கப்பெறுகிறவர் தான் வந்த திகதியையும் வெளியேறி செல்லும் போதும் திணைக்கள தலைவருக்கும் இல்லங்களை ஒதுக்கும் அதிகாரிக்கும் அறிவிக்க வேண்டும். இது ஒரு முக்கியமான விடயம் இல்லை. இதை சாதாரணமா நீங்கள் ஒரு விடயமாக குறித்து வச்சுக்கொள்ளுங்க. இந்த தலைப்புகளை முக்கியமான விடயங்கள் என்ன என்று சொல்லி சொன்னார். அதுபோல அவர் இல்லத்துல இருந்து வெளியேறி செல்வதற்காக முன்னர் இன்வென்ட்ரியை பார்க்கறதுக்கு அதை பொறுப்பேற்கக்கூடியபடி தான் வெளியில போற திகதி தொடர்பாக அந்த இல்லத்தை வழங்கி அதை பராமரிப்புக்கு பொறுப்பானவருக்கு திணைக்கள தலைவருக்கு அதை அறிவிக்க வேண்டும். அங்க இருக்கக்கூடிய உபகரணங்கள் போன்றவை இருக்குமாக இருந்தால் மின்சார சபைக்கும் நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபைக்கும் இது தொடர்பில் அறிவிக்க வேண்டும். அதுபோல வெளியேறி செல்லும் உத்தியோகத்தரிட இருந்து காணாமல் போன உடைஞ்ச போன்ற செலவுகளை அறவீடு செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டது. 2 பேர் சேர்ந்திருப்பார்களாக இருந்தால் அதுல யாரிடம் இல்லத்தை ஒப்படைத்திருக்குதோ அவர் மற்றவர் முறையாக வெளியேறி செல்லும் போது அந்த விடயத்துக்கு பொறுப்பு சொல்லக்கூடியவராக இருக்க வேண்டும். ஒரு உத்தியோகத்தினுடைய சேவையை நீங்க முடிவுறுத்தினால் திடீரென்று அவரை சேவையில இருந்து டிஸ்மிஸ் பண்ணினால் அல்லது அவர் இருக்கிற போது செத்து போனாரண்டா சேவையில இருக்கிறவர் திடீரென்று இறந்து போனாரண்டா அடுத்த மாதம் வரைக்கும் அவருடைய குடும்பத்தினர் அங்க அவரும் அவருடைய குடும்பத்தினரும் வேலை நீக்கப்பட்டால் அவரும் இருப்பார் தானே உயிரோடு. சரிதானே. அவரும் அவருடைய குடும்பத்தினரும் அந்த இல்லத்தில் குடியிருக்க முடியும். சேவை முடிவுறுத்தப்பட்டால் அல்லது சேவையில் இருக்கும்போது மரணித்தால் அது நிகழ்ந்த மாதத்திலும் அதற்கு அடுத்த மாதத்தின் இறுதி திகதி வரையிலும் இது சில வேளையில கேள்வியாக வரலாம். இப்படியான இந்த நுணுக்கமான பகுதிகளைத்தான் உங்கள்கிட்ட அவர்கள் பரிசோதிப்பார்கள். உங்களுக்கு விடயம் தெரியுதோன்னு பாக்குறதுக்கு இதுகளை தான் பாக்குறேன். எல்லாருக்கும் தெரிஞ்சதை உங்கள்கிட்ட கேட்டு பிரயோசனம். உங்களுக்கு மட்டும் பிரத்யேகமான அறிவு இருக்குதா என்று பார்க்கிறேன். ஒரு உத்தியோகத்தருடைய சேவை முடிவுறுத்தப்பட்டால் அல்லது அவர் சேவையில் இருக்கும் போது மரணித்தால் அவருக்கு வழங்கப்பட்ட அரச இல்லம் தொடர்பாக பொருத்தமான நடைமுறை என்ன என்று கேட்டால் நீங்கள் சொல்லணும், சம்பவம் இடம்பெற்ற பஞ்சாங்க மாதத்தை அடுத்து வருகிற பஞ்சாங்க மாதம் வேண்டா அப்புறம் தமிழ் மாதம் வேண்டி யோசிக்கிறீங்கள கலண்டர் மாதமா சம்பவம் இடம்பெற்ற பஞ்சாங்க மாதத்தை அடுத்து வருகின்ற மாதத்தின் இறுதி வரை அடுத்த மாதத்தின் கடைசி வரைக்கும் அவர் அல்லது அவருடைய குடும்பத்தினர் இல்லத்தில் குடியிருக்க முடியும். இங்க அல்லது வேண்டா இவர் அல்லது அவர்தான் இருக்கலாம் 2 பேரும் சேர்ந்து இருக்கலான முடிவுக்கு வாரையில சின்ன வயதுல தொட படிச்சாதானே. சரிதானே. வாழைப்பழம் அல்லது மாம்பழம் சாப்பிட்டவர்கள் என்றா வாழைப்பழமும் மாம்பழமும் சாப்பிட்டவர்கள் என்று எடுக்கணும். அது மாதிரி தான் அவர் அல்லது குடும்பத்தினர் அவரும் குடும்பத்தினரும் இருக்கலாம். மருத்துவ காரணங்களின் பேரில் ஓய்வு பெற்று செல்லப்பட்ட உத்தியோகத்திற்கும் அதே மாதிரி தான். சரிதானே. ஏற்பாடு செய்யலாம். சில வேளை அவருக்கு ஓய்வு பெறுவதற்கு தயார்படுத்தும் லீவு கிடைச்சா ஓய்விற்கு முந்தைய லீவு கிடைக்குமாக இருந்தால் அந்த லீவு முடியும் மட்டும் அந்த உத்தியோகத்தில் அங்க இருக்கு. மருத்துவ காரணங்களின் அடிப்படையில் ஒருவர் ஓய்வு பெற செய்யப்பட்டால் அவருடைய சேவை முடிவுறுத்தப்பட்டதாகத்தானே கருதப்படும். அவருக்கு நாங்கள் அவர் சேவை முடிவுறுத்தப்பட்ட மாதம் அதை அடுத்து வரும் மாதத்தின் இறுதி திகதி என்பதை தாண்டி
ஓய்வு பெறுவதற்கு தயார்படுத்தும் விடுமுறை ஒன்றை அவர் பெறுவாராக இருந்தால், அவருக்கு உரித்திருக்குமாக இருந்தால், நாள் இருந்தால் அவருக்கு அதை கொடுக்கலாம். சரியா? மற்றது ஒரு உத்தியோகத்தர் நீண்ட விடுமுறையில நாட்டுக்கு வெளியில போனால், குடும்பம் இருந்தால் அப்புறம் குடும்பத்தை பிடிச்சு வெளியில வருவீங்க. குடும்பத்தை அங்க அனுமதிக்க வரும். சரிதானே? குடும்பத்தவர்கள் இல்லாமல் அந்த வீடு வறுமையாக இருக்க விடக்கூடாது. அப்போது அவர் அதை பெரிதாக்கி மீள ஒப்படைக்க வேண்டும். அரச இல்லம் ஒன்றில் குடியிருக்கும் உத்தியோகத்தர் ஒருவர் நீண்ட விடுமுறையில் நாட்டுக்கு வெளியே செல்லும் போது குடும்ப அங்கத்தவர்கள் தொடர்ந்து அங்கு வசிக்க வேண்டி இருந்தால் அது அவர்கள் தொடர்ந்து வசிப்பார். ஆனால் அவ்வாறான விசேட காரணங்கள் இல்லாத போது அவர் அந்த வீட்டை கொடுக்க வேண்டும். சரியா? சில வேளை அவருக்கு பதில் கடமையாற்றும் உத்தியோகத்தர், அவருக்காக ஆக்டிங் பார்க்குற உத்தியோகத்தரை அல்லது வேறு இல்லங்களை வேறு ஒரு ஆளை அவரே இந்த வீட்டை ஒதுக்கி கொடுக்கிற அதிகாரியோட அங்கீகாரத்தோட அவர் குடியமர்த்த சம்பளமற்ற லீவு எடுத்துக்கொண்டு வெளிநாட்டு போவாராக இருந்தால் போகிற போது வீட்டை கொடுத்துட்டு தான் போகும். சரிதானே? சம்பளமற்ற லீவை எடுத்துக்கொண்டு நோப்பையில வெளிநாட்டுக்கு போறவர் வீட்டை கொடுத்துட்டு தான் போக வேணும். இவ்வளவும் முக்கியமான விடயங்கள். இது தொடர்பில் ஒரு பெரிய கேள்விய மிகவும் வேலிதான மிக முக்கியத்துவமான ஒரு பகுதி என்று சொல்லி கருதி இந்த கேள்வியை கேட்க மாட்டினோம். ஆனால் இதுக்குள்ள கேள்வி போட வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இந்த நோபே லீவில் வெளிநாட்டுக்கு போகிறவருக்கு, சரிதானே, அதே போல மருத்துவ காரணங்களின் பேர்ல ஓய்வு பெறுகிறவருக்கு, ஒருவருடைய சேவை முடிவுறுத்தப்பட்டால் அல்லது அவர் இறந்தால் அரச இல்லங்கள் தொடர்பில் என்ன நடவடிக்கை என்று சொல்லி சின்ன சின்ன கேள்விகளை போடலாம். எஸ்எல்ஏசாக்களுக்கு ஒரு விடயம் சொல்லுகிறேன். பெரும்பாலும் கேள்வி போடுறதாக இருந்தால் அவர் ஒரு ஏரியா முடிவு பண்ணிட்டார் என்றால் அதுக்குள்ள தொடர்ச்சியாக 5 கேள்வி 2 புள்ளிக்கு போடுவார், அல்லது 10 கேள்வி 1 புள்ளிக்கு போடுவார். சில வேளை இந்த குத்தகை நிபந்தனைகள் என்கிற இந்த பகுதியை எடுத்து வச்சுக்கொண்டு இதுக்குள்ள 10 கேள்வி அழகா போடலாம். சரியா? எல்லாம் 1 புள்ளிக்குரியதாக இருக்கும். நீங்கள் ஒரு லைன்ல விட எழுத வேண்டியதாக இருக்கும். அப்படித்தான் பெரும்பாலும் கேள்வி கேட்கிறவை. தாவண விதி கோவையிலேயோ அல்ல பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகளுக்குள்ளேயோ கேள்வி கேட்கிற போது இங்கொன்றும் அங்கொன்றுமாக இலங்கை நிர்வாக சேவை பேப்பர்ல கேள்வி கேட்கிறீங்க. அந்த கேள்வி ஒரு குறிப்பிட்ட இடத்தை முழுசா அப்படியே துளாவி போட்டு விடும். அப்படியாகத்தான் கடந்த கால வினாத்தாள்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு பகுதிக்குள்ள சில வேளைகள்ல ஆர்வமுடைய ஒருவர் இறங்குவாராக இருந்தால் இந்த பகுதிக்குள்ள இறங்குவார். சரியா? அல்லது வாடகை அறவீடு செய்வது தொடர்பான பகுதிக்குள்ள இறங்கலாம். அதனாலதான் அந்த நட்சத்திர அடையாளம் போட்டு நான் உங்களுக்கு வினாத்தாளை தந்தது. இந்த பகுதியை குறிப்பாக இலங்கை நிர்வாக சேவையை சேர்ந்தார்கள் கொஞ்சம் கவனம் எடுக்க வேணும். இப்படியே பெரிய கட்டுரை கேள்வி கேட்க மாட்டார்கள் தானே என்று கையை விட்டு போகக்கூடாது. சின்ன சின்ன கேள்வி. சரிதானே? அரச இல்லம் ஒன்றை குறித்த பதவிக்குரிய இல்லம் ஒன்றை பெறுவதற்கு உரித்தற்ற அலுவலர் ஒருவருக்கு வழங்கக்கூடிய உச்சகாலம் நீங்கள் 5 வருடங்கள் என்று தொடங்குவதில் இருந்து தனித்தனியாக கேள்விகளை கேட்கலாம். இந்த அளவுக்கு நுணுக்கமா. சரியா? இன்னும் நான் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு வழிமுறை சொல்லுகிறேன். நீங்கள் எவ்வளவு தூரம் அதை பின்பற்றுவீர்களோ எனக்கு தெரியாது. உங்களுடைய சகோதர உத்தியோகத்தர்கள், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள் இப்படி உங்களோட சேர்ந்து இந்த பரீட்சைக்கு தயார்படுத்துகிறவர்களிடமிருந்து உங்களுக்கான ஆதரவை நீங்க பெற்றுக்கொள்வது மிகச்சிறந்தது. இந்த 2 செக்ஷனுக்குள்ளேயும் என்ன மடக்கிற மாதிரி 7 மண்டா கேள்வி எடுத்துக்கொண்டு வா என்று சொல்லி நீங்கள் அவரை தூண்டி விடுவதும், அவர் தேடி நுணுக்கமாக படித்து கேள்விகள் எடுத்துக்கொண்டு வருவதும், நீங்கள் அவருக்கு பதிலளிப்பதற்கு தயாராக படித்து கொண்டு போகிறதும் என்பது எல்லாம் இந்த வயதுல நாங்கள் விளையாடக்கூடிய விளையாட்டு இதுதான். சரியா? எங்களுடைய கையில போனை வச்சுக்கொண்டு காய்களோ செல்லமண் எல்லாம் விளையாடி கொண்டிருக்கிறதுக்கு பதிலா இப்படியான கேம் விளையாடலாம். இது எங்களுடைய வெற்றியை இலகுவாக்கித்த. அதுபோல அடுத்த இன்னொரு 2 சாப்டரை தயார் செய்து நீங்கள் கேள்வியை தயார்படுத்தி கொண்டு போகணும். மிக நுணுக்கமாக அவர் பார்த்து கொண்டு வர மாட்டார் என்று நினைக்கக்கூடிய இடங்களுக்குள்ள எல்லாம் துளாவி ஒழுங்கா கேள்வி இருக்கணும். ப்ராப்பர் செட்டிங் இருக்கணும். சொல்லப்பட கேள்வியில் எடுக்கக்கூடாது. ப்ராப்பர் செட்டிங்கா கேள்வி எடுத்துக்கொண்டு போய் அவரை மடக்கிற மாதிரி நீ படிச்சுட்டு வா, நான் கேள்வி எடுத்துக்கொண்டு வாரேன்னு பார்ப்போம் என்று சொல்லி அது 2 பேருக்கும் நல்லது. நீங்க மிக நுணுக்கமா படிப்பீங்கள். சரிதானே? படிப்பிக்கிறதுக்கு படிக்கிற மாதிரி வேறு எப்பவும் படிக்கலாம்.
அதுபோல அவரும் தன்னை நிரூபிப்பதற்கு படித்து கொண்டு வருவார். இப்படி ஆர்வம் இருக்கிறவர்கள் உங்களுடைய நேரத்தை அலுவலகத்தில் ஒரு மணித்தியாலம் ஒரு நாளுக்கு ஒதுக்கி கொண்டால் கூட உங்களுக்கு நீங்களே சேலஞ்ச் பண்ணி நீங்களே கேள்வி எடுத்து படிப்பீங்கள் என்கிறது நான் நம்ப இல்லை. சரி, அப்படியும் செய்யலாம். வேற யாரும் கிடைக்க இல்லைன்னா வேற என்ன பேப்பர்ல விளம்பரம் போட்டா சோடிய தேர்றது. உங்களை நீங்களே போட்டியாளராக கருதி கேள்வியை நீங்களே செட் பண்ணி விடையை நீங்களே சொல்லி இப்படி பார்க்கலாம். ஆனால் ஒன்று சேர்ந்தால் என்ன, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. சரி, அடுத்த விடயத்துக்கு போகணும். 29வது கேள்விக்குள்ள போகிறோம். இது முக்கியமான கேள்வி. ஒருவர் வெளியேறி செல்லும்படி பணிக்கப்படுகிறார். அவ்வாறு செய்ய தவறும் போது அவர் மீதான நடவடிக்கைக்கு பொருந்தும் சட்ட தேவைப்பாட்டினை பெயரிடுக. இப்படி கேட்கப்பட்டாலும் அது சட்ட தேவைப்பாட்டை பெயரிடுங்கோண்டா அந்த சட்டம் என்ன என்றான் கேள்வியா. அந்த சட்ட தேவைப்பாட்டை பெயரிடுக என்று சொல்லி கேட்கப்படுவாக இருந்தால் அந்த சட்டம் என்ன என்று சொல்லித்தான் சொல்ல. 1971 ஆண்டின் 3ஆம் இலக்க சட்டத்தினாலும் 1974 ஆண்டின் 40ஆம் இலக்க சட்டத்தினாலும் திருத்தப்பட்ட 1969 ஆண்டின் 7ஆம் இலக்க அரச இல்லங்கள் உடைமையை மீளப்பெறுதல் சட்டம். அரச இல்லங்கள் உடைமையை மீளப்பெறுதல் சட்டம் இது 1969 ஆண்டின் 7ஆம் இலக்க சட்டம். அது 2 தடவை திருத்த சட்டங்கள் 2 வந்திருக்குது. இது 69ஆம் ஆண்டு சட்டம். அதற்கு பிறகு 71ஆம் ஆண்டின் 3ஆம் இலக்கத்தில் ஒரு திருத்த சட்டம். அதே போல 74ஆம் ஆண்டின் 40ஆம் இலக்கம் ஒரு திருத்த சட்டம். இந்த 2 சட்டங்களால திருத்தப்பட்ட 69வது ஆண்டின் 7ஆம் இலக்க அரச இல்லங்கள் உடைமையை மீளப்பெறுதல் சட்டம். முடியுமானால் இந்த சட்டத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளும். சரியா? இப்படி ஒரிஜினல் பேப்பர்ல கடந்த கால பரீட்சை வினாத்தாள்கள்ல அவ்வாறு கேட்கப்பட்டிருக்கு. சட்ட தேவைப்பாட்டை பெயரிடுக என்று சொல்லி சட்ட தேவைப்பாட்டை பெயரிடுகிறேன்னா சட்டத்தின் பெயரை சொல்லுங்கோ என்றதுதான் கேள்வி. இந்த 71ஆம் ஆண்டு 3ஆம் இலக்கம் 74ஆம் ஆண்டு 40ஆம் இலக்கம் திருத்தினது 69ஆம் இலக்கத்தின் 7ஆம் இலக்கம். இதை வச்சிருக்கிறது நல்லது. ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல குறித்து வச்சிருங்க. திருப்பி 2-3 தடவை பாருங்க, ஞாபகம் வரும். அடுத்தது இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கலாம், இது தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்கலாம்? சரிதானே? அப்படி வெளியேறி செல்ல மறுக்கும் உத்தியோகத்தர் ஒருவர் தொடர்பில் என்ன நடவடிக்கை எடுக்கலாம்? அரச இல்லங்கள் உடைமையை மீளப்பெறுதல் சட்டத்தின் கீழ் அவரை குறித்த இல்லத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும். முதலாவது இங்கே இருந்து எடுப்போம். 1969ஆம் ஆண்டின் 7ஆம் இலக்க அரச இல்லங்கள் உடைமையை மீளப்பெறுதல் சட்டத்தின் கீழ் அவரை குறித்த இல்லத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும். 2வது விடயம், குத்தகை காலத்தை கடந்து இல்லம் ஒன்றில் வசிக்கிற காலப்பகுதிக்காக வாடகை தண்டப்பணம் ஒன்றை அவரிடமிருந்து அறவிட்டுக் கொள்ள வேண்டும். முதலாவது அந்த சட்டத்தின் கீழ் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட அந்த சட்டத்தின் அடிப்படையில் அவரை வெளியேற்ற வேண்டும். அவர் மேலதிகமாக இருந்த காலத்துக்கு தண்டப்பணம் ஒன்றை அறவிட்டுக் கொள்ள வேண்டும். தண்டப்பணம் அப்படி கணிக்கிறது என்றால் அவருடைய வாடகை தண்டப்பணம் என்பது உத்தியோகத்தருடைய சம்பளத்தில் 8%, பிரதான விலை மதிப்பீட்டாளரால குறித்த இல்லத்துக்கு மதிப்பீடு செய்யப்படுகின்ற மதிப்பீட்டு வாடகை இரண்டையும் கூட்டி அறவிடவர். சரிதானே? இந்த வேல்யூவேஷன் சீப் வேல்யூவேஷன் ஆபீசரை கூப்பிட்டு இதுக்கு நாங்கள் வெளியில வாடகைக்கு விடுறேன்டா இவ்வளவுக்கு விடலாம் என்று மதிப்பிட வேண்டும். திறந்த சந்தையில் அந்த வீட்டுக்கான வாடகை, அந்த வாடகை தொகையும் அதுக்கு மேல அவருடைய சம்பளத்தின் 8%. இது கேட்கிறவங்க இப்படியான பகுதி நீங்க நுணுக்கமா பார்க்காம போடால், உதாரணத்துக்கு சேவை நிலைய படி ரெண்டா என்னென்னலாம் கேட்பாங்க. அது சில நேரம் நாங்கள் பார்க்காத ஒரு அத்தியாயத்தின் இறுதி பகுதியில சும்மா போட்டிருப்பாங்க, ரகசியமா போட்டிருப்பாங்க. நாங்கள் அது எங்களை கண்ணில படா கேட்பாங்க.
கேள்வி கேட்டா அப்புறம் எல்லாருக்கும் படம் அது வேறு, அதுக்கு முதல் படம் அது மாதிரி இதுவும் சில வேளையில எங்களுக்கு படாம இருக்கு. அப்போ வெளியேறி செல்ல பெரும்பாலும் சட்டம் கேட்காவிட்டாலும் வெளியேறி செல்லுகிற காலப்பகுதியில் வெளியேற மறுக்கிற உத்தியோகத்தருக்கு என்ன நடவடிக்கை எடுப்பீங்கன்னா, முதலாவது அவரை குறித்த இல்லத்திலே இருந்து வெளியேற்ற வேண்டும், மேலதிகமாக வசித்த காலத்துக்கு தண்டம் அறவிட்டுக் கொள்ள வேண்டும், தண்டம் அப்படி கணக்கிடுகிறது என்கிற 3 விஷயத்தையும் அதுக்குள்ள நீங்க சொல்ல வேணும். சரியா? இதுல மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் எவை என்று சொல்லி 30வது கேள்வி போட்டிருக்கிறோம். சட்ட தேவைப்பாடு எது என்று சொல்லி கேட்டிருக்கிறோம். விதிக்கக்கூடிய தண்டம் என்பதால் கருதப்படுவது யாது என்று சொல்லி அதுக்குள்ள ஒரு சின்ன கேள்வியும் போட்டிருக்கோம். நம்ம தண்டம் என்பது அவருடைய சம்பளத்தின் 8%, அத்துடன் அந்த வீட்டுக்காக பகிரங்க சந்தையில் அல்ல திறந்த சந்தையில் அறவீடு செய்யப்படக்கூடிய வாடகை பிரதான விலை மதிப்பீட்டாளரால் மதிப்பிடப்பட வேண்டும். அந்த மதிப்பிடப்பட்ட தொகை 2 கூட்டுத்தொகையாக அந்த தண்டம் இருக்கும். சரியா? அடுத்தது, சில வேளைகள்ல சில அரசு நிறுவனங்கள் கட்டடங்களை வாடகைக்கு அல்லது குத்தகைக்கு எடுத்து அதில் இயங்குவார்கள். அரசாங்க நிறுவனங்கள் தனியார் கட்டடங்களை வாடகைக்கு குத்தகைக்கு எடுத்து இயங்குவார்கள். கடந்த அரசாங்கத்தில் நல்லாட்சி அரசாங்கத்துக்கு பிற்பட்ட காலப்பகுதி பொதுஜன பெரமுன ஆட்சி காலங்களில் 100க்கும் மேற்பட்ட அமைச்சுக்கள் இருந்தது. அப்போது நிறைய அமைச்சுக்களுக்கான தனியார் கட்டடங்கள் பெறப்பட்டு இயங்கியது உண்டு. அதுபோல இந்த யுத்த காலங்களில் இங்கேயும் அரச நிறுவனங்கள் தனியார் வீடுகளிலே தான் இடம்பெயர்ந்து இயங்கியது. நான் சேவைக்காக சேர்ந்த காலப்பகுதியில் 2000 ஆண்டு காலப்பகுதியில் சாவகச்சேரி பிரதேச செயலகம் அவ்வாறு ஒரு தனியார் வீடு ஒன்றில் தான் இயங்கியது. அப்படி இயங்குகிற ஒரு இல்லம் அங்கே இருந்து வெளியே போகிற போது, அங்கிருந்து அந்த திணைக்களத்தை அகற்றும் போது நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயம் என்ன என்று சொல்லி கேட்கிறார். சில வேளை நாங்கள் அந்த பகுதியை பெரிய அளவு கவனத்தில் எடுக்க மாட்டோம். சரிதாங்க. இந்த 8.5 பகுதியை நாங்கள் பார்க்கோம். 8.5 பகுதி அது தொடர்பாக சொல்லுது. மற்ற இடங்கள் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவை அல்ல. பொருட்பதிவேடு வச்சிருக்க வேணுங்க, மின்சார இணைப்பு பதிவேடு, நீர் இணைப்பு பதிவேடு போன்ற பதிவேடுகள் வைத்திருக்க வேண்டும். இது நாங்கள் நிதி ஒழுங்கு விதிகளில் கொஞ்சம் கவனம் எடுத்து பார்க்க போகிறோம். இந்த பேணப்படக்கூடிய ஏடுகள் என்பது தொடர்பாக நாங்கள் சொத்து பதிவேடுகள் தொடர்பாக பார்க்கக்குள்ள கொஞ்சம் இதை விட விளக்கமாக பார்ப்போம் என்பதனாலையும் இதில் முக்கியத்துவம் குறைவு என்பதனாலையும் அதை கையை விட்டுட்டோம். ஆனால் வாடகைக்கு அல்லது குத்தகைக்கு எடுக்கப்பட்ட கட்டடம் ஒன்றிலிருந்து திணைக்களம் அகற்றப்படும் போது முதலாவது வாடகை அல்லது குத்தகை நிபந்தனைகளில் அவ்வாறு விலகிச் செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தால் அதன்படி செயற்பட வேண்டும். வாடகைக்கு அல்லது குத்தகைக்கு எடுக்கப்பட்ட கட்டடம் ஒன்றிலிருந்து திணைக்களம் அகற்றப்படும் போது அவ்வாறு அகற்றப்படும் போது பின்பற்றப்பட வேண்டிய நிபந்தனைகள் ஒப்பந்தத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தால் அவ்வாறு செயற்பட வேண்டும். அவ்வாறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்காத இடத்து அரசாங்க செலவில் பொருத்தப்பட்ட உபகரணங்கள் மற்ற அதனுடைய ஏனைய பொருத்திகள் கருவிகள் என்பவற்றை கழற்றி அகற்றக்கூடியபடி இலங்கை மின்சார சபையின் பிராந்திய பொறியியலாளருக்கும் அந்த கட்டடத்தை பராமரிக்கின்ற அதிகாரிக்கும் நேர காலத்தோடு அறிவிக்க வேண்டும். 2 விதமாக நீங்கள் விட எழுத வேண்டும். வாடகைக்கு அல்லது குத்தகைக்கு எடுக்கப்பட்ட கட்டடம் ஒன்றிலிருந்து திணைக்களம் ஒன்று அகற்றப்படும் போது பின்பற்றப்பட வேண்டிய வழிமுறை. ஒன்று, குத்தகை அல்லது வாடகை நிபந்தனைகளில் அவ்வாறு அகற்றப்படுதல் தொடர்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டால் அதற்கமைவாக செயற்பட வேண்டும். அவ்வாறு செய்யப்படாத போது அரசாங்க செலவில் பொருத்தப்பட்ட உபகரணங்கள் பொருத்திகள் போன்றவற்றை கழற்றி அகற்றக்கூடியபடி இலங்கை மின்சார சபையின் பிராந்திய பொறியியலாளருக்கும் அந்த கட்டடத்தை பராமரிக்கும் அதிகாரிக்கும் நேர காலத்தோடு அறிவிக்க வேண்டும். அடுத்தது, இது தொடர்பாக செயற்படக்கூடிய அதிகாரிகள் அரச இல்லங்கள் தொடர்பாக 32வது கேள்வி. 33வது நிறைவானதுமான கேள்வி எங்களுக்கு உரிய நேரத்தில் நிறைவு செய்யக்கூடியதாக இருக்கும். அப்பவும் மிகவும்
அதிக வேலைப்படு கொண்டவர்கள் ஒரு 10 பேர் வரையில விலகி போயிட்டார்கள். சரி, அவர்கள் நாளைக்கு ஒளிப்பதிவை பார்த்து கொள்ளட்டும். இதுல ஒரு முக்கியமான விடயம் என்னென்றால், இந்த அரச இல்லங்கள் தொடர்பாக குடியிருப்பாளரை வெளியேற்றுகின்ற 69ஆம் ஆண்டின் 7ஆம் இலக்க அரச இல்லங்கள் உரிமையை மீளப்படுதல் சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைவாக அரச இல்லங்கள் தொடர்பில் தகுதி வாய்ந்த அதிகாரி என அழைக்கப்படுபவர் யார்? அரச இல்லங்கள் தொடர்பில் தகுதி வாய்ந்த அதிகாரி பொது நிர்வாக விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சின் செயலாளர். இதை நாங்கள் ஏன் பொது நிர்வாக விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சின் செயலாளர் என்று சொல்லுறாங்கன்னு நம்ம உங்களுக்கு அதை விளக்கம் சொல்லி இருக்கிறேன். சில வேளைகளில் அது பொது நிர்வாக அமைச்சு என அழைக்கப்பட மாட்டாது. ஆனால் பொது நிர்வாக விடயம் அந்த அமைச்சுக்குள்ள இருக்கும். அப்போ பொது நிர்வாக விடயத்துக்கு பொறுப்பாக எந்த அமைச்சு இருக்கிறதோ அந்த அமைச்சின் செயலாளர் அவ்வாறு செயற்படுவார். சரிதானே? அவர் தன்னுடைய அதிகாரங்களை யாருக்கு கையளிக்கலாம்? பொது நிர்வாக விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சின் செயலாளர் அரச இல்லங்கள் தொடர்பில் தனக்கு அளிக்கப்பட்ட தத்துவங்களை யாருக்கு கையளிக்கலாம்? தாபன பணிப்பாளர் நாயகத்திற்கும் அரசாங்க அதிபர்கள் அல்லது மாவட்ட செயலாளர்களுக்கும் பொருத்தமான சந்தர்ப்பங்களில் கோரிக்கை சமர்ப்பிக்கப்பட்டால் ஏனைய அமைச்சுக்களின் செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள் அல்லது பிராந்திய திணைக்கள தலைவர்களுக்கு கையளிக்கலாம். இப்ப இதுக்குள்ள ஒரு கேள்வி இருக்க, தொடர்ச்சியாக கேட்கக்கூடிய மாதிரி. தகுதி வாய்ந்த அதிகாரி யார் என்று கேட்டால் பொது நிர்வாக விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சின் செயலாளர். அந்த தகுதி வாய்ந்த அதிகாரி தனக்குரிய தத்துவங்களை கையளிப்பு செய்யக்கூடிய அதிகாரிகள் இதுவரை பெயரிடுக என்று கேட்பார். எல்லாரையும் கேட்கப்பட்டேன். இப்போ நீங்க சொல்லணும், தாபன பணிப்பாளர் நாயகம், அரசாங்க அதிபர்கள், மாவட்ட செயலாளர்கள் பொருத்தமான சந்தர்ப்பங்களில் அவர்கள் கோரிக்கை முன்வைத்தால் ஏனைய அமைச்சுக்களின் செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள், திணைக்களத்தின் பிராந்திய அலுவலக தலைவர்கள் ஆகியோருக்கு கொடுக்கலாம். சரியா? பொது நிர்வாக விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சின் கீழ் நிர்வகிக்கப்படும் அனைத்து பொது சேவை இல்லங்கள் தொடர்பாகவும் செயற்படும் அதிகாரி பொது நிர்வாக அமைச்சு கீழே பொது சேவை இல்லங்கள் பராமரிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அட்டவணைப்படுத்தப்பட்ட இல்லங்கள் அந்தந்த திணைக்கள தலைவர்களாக அமைக்கப்பட வேண்டும், அந்தந்த திணைக்களங்கள் அமைக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறோம். பொது சேவை இல்லங்கள் கொழும்புக்குள்ளே என்றால் பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் நேரடியாக, கொழும்புக்கு வெளியாக இருந்தால் அரசாங்க அதிபர்கள், மாவட்ட செயலாளர்கள் பொது நிர்வாக அமைச்சு செயலாளருடைய ஒப்புதலோடு அவருடைய உதவியோடு அது அமைப்பார். அப்போ பொது சேவை இல்லங்கள் அமைக்கப்படுவது பொது நிர்வாக அமைச்சின் கீழ்தான். அது மாவட்டத்தில் அமைக்கிறது மாவட்ட செயலாளர் ஏனைய திணைக்கள தலைவர்களோடு கலந்து பேசி அந்த விவரங்களை அனுப்பி அவருடைய கட்டளை எண்கள் நிர்மாணிக்கப்படும் வேண்டும். கொழும்பு நகரத்தில் பொது நிர்வாக விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சின் செயலாளரோடு அந்த பொறுப்பு இருக்கும் என்று சொல்லியும் பார்த்திருக்கு. அப்ப இந்த பொது நிர்வாக விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சின் கீழ் நிர்வகிக்கப்படுகின்ற அனைத்து பொது சேவை இல்லங்கள் தொடர்பாகவும் செயற்படுகிற அதிகாரி தாபன பணிப்பாளர் நாயகம். அட்டவணைப்படுத்தப்பட்ட இல்லங்கள் அல்லது ஏனைய அரச இல்லங்கள் தொடர்பாக அரசாங்க அதிபர் அல்லது மாவட்ட செயலாளர், அவருக்கு பேர் அரசாங்க அதிபர், மாவட்ட செயலாளர் அல்லது உரிய திணைக்கள தலைவர் இந்த சட்டத்தின் கீழ் செயற்படுவார். சரி, இது தொடர்பாகவே சில வேளைகள்ல உங்களை ஒரு 5 புள்ளிக்கு கேட்கலாம். 5 புள்ளிக்கு கேட்டால் இந்த சட்டத்தினால ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது, இதுல தகுதி வாய்ந்த அதிகாரியாக பொது நிர்வாக விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சு செயலாளர் இருக்கிறார், அவர் இவர்களுக்கு கையளிக்கலாம். பொது சேவை இல்லங்கள் தொடர்பாக இணைந்த சேவைகள் பணிப்பாளர் நாயகம், தாபன பணிப்பாளர் நாயகம், அதுபோல மாவட்ட செயலாளர் அல்லது அரசாங்க அதிபர் என்று அழைக்கப்படுபவர், அத்தோடு அந்தந்த திணைக்களங்களினுடைய தலைவர்கள் இந்த சட்டத்துக்கு கீழே செயற்படுவார்கள் என்பது தொடர்பாக சொல்லலாம். திட்டமிடப்பட்ட நேரத்தில் எங்களுடைய இந்த செயலமர்வை நிறைவு செய்திருக்கிறோம். 2 அத்தியாயங்கள் வெற்றிகரமாக நான் நினைக்கிறேன் உங்களுக்கு புரியும் வகையில் பேசியிருக்கிறோம். இதற்குரிய ஆவணங்களும் பதிவிட்டிருக்கப்பட்டிருக்கு. தயவு செய்து கிடைக்கிற நேரத்தை பயன்படுத்தி மிக உச்சமாக எப்படி மகிழ்ச்சியாக
நுட்பங்களை கையாண்டு அழகாக படிக்க முடியுமோ அப்படி படித்து கொள்ளுங்க. இந்த அளவில் நாங்கள் விடைபெறலாம். ஒளிப்பதிவை நிறுத்தி வைத்துக் கொள்கிறேன். யாரேனும் ஏதேனும் பேச விரும்பினால் ஓரிரு நிமிடங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறேன்.